ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो. சுகநல பலன் ஜீவனோடு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக இறைவனை ஸ்தோத்திரிக்கிறேன். सुखी और बल के साथ प्रभु के सम्मुख में आने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया है. इसे स्मरण कर प्रभु को मैं धन्यवाद करता हूं. தேவன் நம்மை அருமையாக பாதுகாத்து வருகிறார். प्रभु बहुत हमें अच्छे रीति से हमें संभाल कर वो आते ஜெபத்தை கேட்டு தேவன் நன்மை செய்து கொண்டு வருகிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். प्रार्थनाओं को सुनकर वो भलाई करके आते हैं, इसलिए प्रभु को मैं धन्यवाद करता हूं. இந்த மாதம் 2ஆம் தேதி அன்று நாம் ரட்சிப்பை குறித்து தியானித்தோம். इस महीने के दूसरे सप्ताह पर हम उद्धार के विषय में हम ध्यान किए. 9ஆம் தேதி நாம் பரிசுத்தம் அடையறதலை குறித்து தியானித்தோம். 9 तारीख को हम पवित्र की करनी विषय में हम उसके विषय में हम ध्यान किए. இன்றைக்கு 16வது நாளாகும். आज के 16वां दिन जो है ஜனவரி 16வது இந்த தினத்திலே जनवरी 16 इस தேவனுக்கு நாம் ஆராதனை செய்து இறைவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். प्रभु की आराधना करके प्रभु के वचन के ओर से हम ध्यान करने वाले हैं. இந்த தினத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து நாம் தியானிப்போம். आज के दिन पवित्र आत्मा की उस भरपूर के विषय में आज के विषय में हम ध्यान करें. பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷமான நிறைவின் வாழ்க்கை, पवित्र आत्मा विशेष रीति को भरने की जिंदगी जो है, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்ற சபையாக நாம் காணப்படுகிறோம். पवित्र आत्मा की जो अनुभव पाया एक मंडली के समान हम है. நம்முடைய அஸ்திவார உபதேசத்திலே காத்து இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சத்தியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. हमारी जो सत्य ये है कि बाट जोत कर हम पवित्र आत्मा को हम पाना चाहिए. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो. ஒரு வார்த்தையை வாசித்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கும் வாழ்க்கையை குறித்து இந்த தினத்திலே நாம் தியானிப்போமாக. वचनों को हम पढ़े, पवित्र आत्मा की उस आत्मा की उस भरपूर के विषय में हम ध्यान करें. எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை தந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். लोग अपने जो पवित्र शास्त्र को खोलिए. एफेसी की पत्री 5वीं आयत की 18 वचन को कोई उठकर ऊंची सबसे पढ़िएगा. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो. एफेसी की पत्री उसकी 5वां 18 वचन में हम इस प्रकार पढ़ते हैं, और दाखरस से मतवाले न बनो क्योंकि इससे लुचपन होता है, पर आत्मा से परिपूर्ण होते जाओ करके लिखा हुआ है. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் दुष्टों के उसकी जो मतवाले ना बने, ஆவினாலே நிறைந்து இருங்கள் என்று இந்த எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். आत्मा से परिपूर्ण होते रहो करके एफेसी पत्री पौलुस की मंडली को वो लिखते हैं. இந்த எபேசு சபையானது इस एफेसी की मंडली 12 பேரினாலே ஆரம்பித்து நடத்தப்பட்ட ஒரு சபையாக காணப்படுகிறது. लोग से शुरुआत करके इस कलीसिया का चलाया गया है. அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரத்திலே இந்த நபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 19वां अध्याय भी इस मित्रों के बारे में वहां पर लिखा हुआ है. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஸ்நானம் பெற்ற 12 பேரை அவர் காணுகிறார். वहां से प्रेरित से जो आकर योना बपतिस्मा के 12 लोगों को विषय में हमें दिखाते हैं. இவர்களை அவர் சந்திக்கும் போது इन्हें जब वो भेंट करते हैं, பவுலடியார் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். पौलुस इस प्रकार उनसे एक सवाल वो पूछते हैं, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? आप क्या पवित्र आत्मा पाए हो? அப்பொழுது அவர்கள் அதுவை குறித்துள்ள காரியத்தை நாங்கள் அறியோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். वो कहते हैं इस विषय के बारे में हम नहीं जानते कर वो कहते हैं. இங்கே பாருங்க 1வது வசனத்திலே இருந்து நீங்கள் வாசியுங்கள். यहाँ पर देखो पहले वचन से आप पढ़िएगा. இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். ஏறக்குறைய 12 பேர்கள் இங்கே பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு அனுபவத்தை இங்கே
லூக்கா எழுதுகிறார். यहाँ पर अनुभव पाया उस 12 लोग के विषय में यहाँ पर लूका वो लिखते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தாரோ प्रेरित पौलुस किधर किधर जा रहे थे, அங்கே லூக்காவும் அவரோடு சென்று கொண்டு இருந்தார். लूका भी उनके साथ वो जा रहा था। இந்த லூக்கா इस लूका அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் எல்லா விவரங்களும் அவர் தெளிவாக அவர் எழுதி கொண்டு வந்தார். प्रेरित की जो पौलुस की सेवकाई के विषय में हर एक बात वो लिख कर आए हैं। அது மாத்திரமல்ல, वो केवल नहीं, 12 பேர் அப்போஸ்தலர்களுடைய வாயினாலே அறிவிக்கப்பட்ட காரியங்கள், 12 प्रेरितों के द्वारा मुंह के द्वारा जो कहा हुआ बात, இயேசுடைய தாயானவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் यीशु की जो माता ने कहा हुआ जो बात, இந்த லூக்கா சரியாக தீர்க்கமாக விசாரித்து इस लूका वो ठीक से उसे पहचान कर ஆதாரபூர்வமாக आधार के समान அவர் எழுதினது அந்த அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நிருபமாகும். वही आकर ठीक से लिखा हुआ प्रेरित की पुस्तक है। இவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிடுகிறார். प्रेरित पौलुस की जिंदगी पर जो कार्य हुआ उसके विषय में वो कहता है। இயேசுக்கு பின் சென்றவர்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகனுடைய திருமுழுக்கை பெற்றவர்களாகும். के बाद जो कोई है योना की जो बपतिस्मा को वे लोग पाए वे लोग हैं। அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பார்வையிலே காணப்பட்டார்கள். सब उद्धार पाकर प्रभु के सर्मुख में दृष्टि ठहराए। இயேசுவானவர் மகிமைப்படாமல் இருந்த நிமித்தம் यीशु जब महिमा न पाए थे उस समय पर பரிசுத்தாவியானவர் அருளப்படவில்லை என்று யோவான் 7 அதிகாரம் 39வது வாக்கியத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். नहीं पाए करके योना 7:39 में पढ़कर पहचान लो। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் என்று நாம் சொல்வதோடு பரிசுத்தாவியானவருடைய திருமுழுக்கு என்று நாம் சொல்வது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாகும். पवित्र आत्मा की बपतिस्मा जो है पवित्र आत्मा से भी बढ़कर बपतिस्मा जो कहना वो अच्छी बात है। ஜலத்தின் ஸ்நானமானது पानी की जो बपतिस्मा, ஜலத்தினாலே ஒருவனுக்கு நாம் திருமுழுக்கு ஒரு போதகர் கொடுக்கலாம். पानी के जरिए एक व्यक्ति को बपतिस्मा एक शिक्षक को देख सकते हैं। ஆனால் பரிசுத்தாவியானவருடைய திருமுழுக்கு ஆனது लेकिन पवित्र आत्मा की जो बपतिस्मा இயேசுவானவர் அவர்களுக்கு தருவார் என்று யோவான் கூறியிருந்தார். यीशु वो देंगे करके योना ने कहा हुआ था। எனக்கு பின்பதாக வருகிறவர் मेरे बाद जो कोई आए உங்களை ஆவியினாலும் பரிசுத்தாவினாலும் உங்களை ஸ்நானப்படுத்துவார் என்று அவர் சொல்கிறார். आत्मा और पवित्र के जरिए आपको स्थिर करेगा कर उन्होंने कहा। அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் ஸ்நானப்படுத்துகிறவர் இயேசுவானவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பிக்கிறார். आपके जरिए तुम्हें बपतिस्मा देगा करके योना वो हमें बताते हैं। ஆனால் இந்த 12 பேரும் लेकिन इस 12 लोग இது எப்பொழுது நடைபெறும், ये कब होगा, அவரிடத்திலிருந்து எப்பொழுது ஸ்நானம் பெற்று இவர்கள் எபேசுக்கு வந்தார்கள் என்று அதை குறித்து சரித்திர சான்றுகள் நமக்கு இல்லை. कभी वो बपतिस्मा पाकर उनके जरिए आए करके ऐसे हमें बात नहीं लिखा है। திருச்சபை பெந்தேகோஸ்து நாளன்று அது உருவானது. मंडली जो है पेंतेकोस्त के दिन शुरुआत हुई। அது எருசலேம் யூதேயா சமாரியா பட்டணத்திலே அது பரவி இருந்தது. यरूशलेम यहूदिया समारी उस देश में फैला हुआ था। பெரிய நெருக்கடி திருச்சபைக்கு ஆதி திருச்சபைக்கு உண்டாயிற்று. बड़ा एक दबावट आत्मिक की मंडली के लिए हुआ है। எங்கேயும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். भी लोग तितर बितर हुए हैं। அப்போஸ்தலர்களை கைது செய்து அவர்களை மிரட்டினார்கள். प्रेरितों को हाथों पकड़कर उन्हें आकर वो डराए। இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் வாசித்து வரும்போது कार्य जब आप पढ़ के आए तो பேதுருவானவர் பரிசுத்தாவினாலே நிரம்பி पत्र जो पवित्र आत्मा से भरकर அதிகாரிகளுக்கு விரோதமாக அவர் பேசின காரியம், सरकार के जो विरोधों के जो विषय में बात की है बात, பவுலை ஆண்டவர் சந்தித்ததுக்கு பின்பதாக पौलुस को जो प्रभु ने भेंट करने के बाद அனனியாஸ் பவுலுடைய சவுலுடைய சிரசிலே அவர் கை வைத்து पौलुस उसके सर पर हाथ रखकर பரிசுத்தாவியானவருடைய இந்த அபிஷேகத்தை அவருக்கு அருள் செய்தது. पवित्र आत्मा की जो अभिषेक जो उन्हें दिए, அதை தொடர்ந்து उसके निरंतर அந்தோகியா சபையிலே अंदोकी की मंडली பர்னபாவும் பவுலும் बरनबा पौलुस இந்த பரிசுத்தாவினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக पवित्र के जरिए नबोधि का அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று லூக்கா அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்திலே குறித்து வைத்திருக்கிறார். की पुस्तक 13 अध्याय पर वो लिखा हुआ है। தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல்
சொல்லுகிறார் निरंतर प्रेरित पौलुस जो है அப்போஸ்தலர் படிகள் 13ஆம் அதிகாரத்திலே இருந்து அவர் தம்முடைய அப்போஸ்தலிக பணியை அவர் தொடங்குகிறார். प्रेरित 13वां अध्याय से अपने जो सेवकाई की वो शुरुआत वो करते हैं. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை लेकिन प्रेरित पौलुस அபிஷேகித்தது ஒரு சாதாரணமான ஒரு சீடன். अभिषेक जो किया हुआ साधारण एक चेला है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. महिमा हो. இக்காரியங்கள் எல்லாம் பெந்தேகோஸ் ஜனங்கள் ये कार्य सब बेंतेकोस्त के लोग இந்நாள் மற்றும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடையவர்களாக சபைகள் अब காணப்படுகிறது. तक प्रभु ये कार्य करेगा अब तक ये मंडली वहां पर है. அப்போஸ்தலர்கள் தான் கை வைத்து பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று வேதத்திலே ஆதாரம் கிடையாது. नहीं तो ही सर पर हाथ रखकर पवित्र आत्मा देने उसकी कोई आधार नहीं लिखा है. சாதாரண ஒரு சீடன் அனனியா सादा एक चेला अननिया जो है ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், प्रभु से कहता நீ है கடந்து சென்று நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு சாதாரண ஒரு சீடனுக்கு சொல்லுகிறார். तुम जाके एक साधारण एक कार्य करो. एक सेवक அனனியா ஒரு कहते हैं. அப்போஸ்தலன் அல்ல, இயேசுடைய சீடனும் அல்ல. अननिया एक अपोस्तल प्रेरित तो नहीं है पर அவர் சவுலுக்கு திருமுழுக்கு மாத்திரமல்ல, शाऊल को केवल बपतिस्मा देने से नहीं தேவாவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக அவரை நடத்துகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के अभिषेक विषय में वो चलाते उस बात लिखा है. முழு சத்தியத்தை அறிவிக்காமல் पूरे सत्य को प्रचार किए थे. அறக்குறையாக நாமும் அறிவித்து வந்த காரியத்தை நாம் சரி செய்ய हम வேண்டும். जो कह कर आए वो बात को भी हम ठीक करना है. நாம் சிலர்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணாமலே हम कुछ लोग को सर पर हाथ அவர்கள் रखे பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம் நமக்கு ये இருக்கிறது. लोग पवित्र आत्मा पाने के उस अनुभव में है. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக एक साधारण मनुष्य की जरिए இயேசுவின் ஆவியை பெற்றவர்கள் यीशु की जो कोई आत्मा को पाए இன்னொருவருக்காக ஜெபம் செய்யும் போது और एक के लिए जब वो प्रार्थना அவர்கள் करें, எப்படி சுகம் பெறுகிறார்களோ कैसे चंगाई पाते हैं அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அனனியா நமக்கு திருஷ்டாந்தமாக वैसे ही இருக்கிறார். वो पवित्र आत्मा पाएगा. अन्य एक दृष्टांत के समान हमें ஆண்டவருடைய ஜனங்கள் நாம் ஆவினாலே நிரப்பப்பட்ட சபையாக நாம் காணப்பட के வேண்டும். लोग हम आत्मिक हुआ भरा हुआ एक मंडली இதை में குறித்து ஒரு रहना है. விஸ்தாரமான ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல इससे இருக்கிறேன். बड़े विशाल एक कार्य को आपको बताता हूँ. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொண்டு இராமல் पुस्तकों के उस डाकू मधु के समान मतलब ஆவினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த 12 பேர்னாலே உருவாக்கப்பட்ட சபைக்கு இங்கே எழுதுகிறார். आत्मा से परिपूर्ण रहो करके 12 लोग के लिए वो लिखते இந்த हैं. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் மிகவும் சர்ச்சைக்குரிய வார்த்தையாக एफेसी की पुस्तक पहले तो 13 वचन बड़े चर्चा के विषय में உலகத்திலே இதை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். संसार में से प्रचार हो कर நீங்கள் விசுவாசித்து போது நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1:13 வாசிக்கலாம். एफेसी की पुस्तक 1:13 को पढ़िएगा. எபேசியர் 1:13. एफेसी 1:13 உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே பாருங்கள், यहाँ पर देखो பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை விசுவாசித்தோடனே பெற்றுக்கொண்டார்கள் என்று சில पवित्र आत्मा के जो विशेष और पवित्र आत्मा पाए करके அதனால் இப்போதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது என்று சொல்லுகிற பெரும் கூட்டங்கள் இருக்கிறது. पवित्र आत्मा नहीं है करके ऐसे भी बोलने वाले एक झुंड है. இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் விசேஷ விதமாக ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்கிற கூட்டாமைகள் இருக்கிறது. पवित्र आत्मा विशेष जरिए प्रभु देंगे का ऐसे भी एक झुंड है. இந்த சண்டை ஆரம்ப காலத்திலே இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. झगड़ा है शुरुआत से ही वो हो रहा है. 2வது நூற்றாண்டிலே மோனட்டிசம் என்று சொல்லப்படுகிற शताब्दी मोनेटलिज्म जो कहते हैं ஒரு கூட்டத்தார் एक झुंड அவர்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்றும் उनके अंदर नबूवत भविष्य அவர்கள் அற்புத செயல்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் खुद वो कार्य कर रहे थे. அவர்களை எதிர்த்து அவர்கள் பல கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லி उनके सामना करके कई ऐसे चोरों के विषय में ऐसे सत्य காணப்படுகிற திருச்சபையின் தலைவர்கள் அவர்கள் தலைவர்கள் அல்ல. रहने वाले जो मंडली के नेता वो नहीं है. நாங்கள் वो தான் ஆண்டவரால் பரிசுத்தாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்லி अपनी पवित्र आत्मा के जरिए नियुक्त किया ஒரு सेवक தீய एक கூட்டம் எழும்பிட்டு एक ऐसे बुरे एक झुंड இதற்கு उठ गया. விரோதமாக யூசுபியஸ் என்று சொல்லப்படுகிற சரித்திர ஆசிரியன் इसके भी जो यीशु जो कहने वाला एक चरित्र அவர்கள் आश्चर्य है. செய்த
அற்புத செயல்களுக்கு விரோதமாக எழுதாமல் उन्होंने जो अद्भुत रीति जो कार्य का उसके அவர்களுடைய विषय में लिखा। கள்ள உபதேசத்தை குறித்து அந்த கள்ள உபதேசம் பல காரியங்கள் இருக்கிறது நான் இப்பொழுது சொல்கிறதற்கு விருப்பப்படவில்லை झूठे उपदेश बहुत सारा है, लेकिन अभी मैं कहना नहीं चाहता हूँ। அதே போல தான் இப்பொழுது பெந்தேகோஸ்து ஏக்கம் உண்டாயிற்று अभी ऐसी बिंदेगोस की जो அந்த அனுபவம் அதாவது சரி उस अनुभव जो है वो ठीक है, ஆனால் அவர்கள் சொல்லுகிற உபதேசம் இருக்கிறது அல்லவா कहने वाले उपदेश जो- அதெல்லாம் பிசாசின் உபதேசமும் ये सब शैतानों के उपदेश, வேதத்துக்கு புறம்பான உபதேசங்களை அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் शास्त्र के अपारों को उपदेश को वो कहते हैं। இதெல்லாம் நாம் கவனித்து நம்முடைய சபையை சரியாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு ஆண்டவர் ये கொடுத்திருக்கிறார் सब हम आकर ध्यान दे के चलाने वाला एक कलीसिया को प्रभु एक ऐसे विषय का अनुभव मुझे दिए हैं। ஆண்டவருக்கு மகிமை प्रभु உண்டாவதாக की महिमा हो। எல்லாரும் சொல்கிற தீர்க்க தரிசனமும் அல்ல कहते हैं नबोत नबोत वो नहीं, நமக்குள்ளாக நம்முடைய ஐயா 5 பேரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினது உண்டு ने जो आया है 5 लोग एक नबी के समान वो बनाए वो அந்த दिए। ஸ்டோரி எல்லாம் சொன்னா மிகவும் அதாவது நம்ம சிரிச்சுக்கிட வேண்டதா कहना अगर कहानी बोले तो हम ही आ सकते हो। கேடுகெட்ட நிலையிலே அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் नीच आवाज पर நான் அப்பொழுதே இதை எதிர்த்தேன் तभी इसके सामना में किए, அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல उसके लाभदायक नहीं है। அவர்களுடைய கள்ள உபதேசம் அவர்கள் வேத சத்தியத்தை அறியாதவர்கள் झूठे उपदेश से शास्त्र के विषय में नहीं அவர்களுடைய पहचानते। எந்த தீர்க்க தரிசனமும் நம்பாதவனாக நான் செயல்பட்டேன் जो भी नबोत वो कहते उसके मैं भरोसा ही नहीं करता था। அதிலே ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் இந்நாள் மட்டும் சபையிலே நிலைத்திருக்கிறார் केवल एक ही मनुष्य अब तक वो மற்ற எல்லாரும் சாத்தானால் அதாவது விழத்தள்ளப்பட்டு बाकी सब शैतानों से பிசாசுடைய கையாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் गुलामीपन में हाथों पर है। நான் அப்பொழுது அவர்களை எதிர்த்தேன் தபு உன்கே எதற்கு சாமனா- என்ன எதிர்க்கிறார்கள் தெரியுமா ஒரு காரணம் நான் சொல்கிறேன் क्यों मुझे वो सामना करना அவர்களை நான் எதிர்த்தேன் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை எதிர்த்தேன் उनके सामना क्यों அவர்கள் नहीं करते? பேசுகிற உபதேசத்தை நான் நம் சபைக்குள்ளாக நடந்ததை நான் உங்களுக்கு भविष्य में சொல்கிறேன் जो हुआ वही बात को आपको बताता हूँ। தனியாக வந்து கேளுங்கள் அவர்களை பற்றி உள்ள முழு சரித்திரத்தையும் சொல்கிறேன் अकेलापन में उनके चरित्र को आपको இந்த बताता பீடத்தை நான் அவர்களை எதிர்க்கிறேன் என்றால் हूँ। इस भीड़ में अगर அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல अपमान करने नहीं है, அவர்களை குறித்துள்ள எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு जो தெரியும் भी उनके बारे में सभी बात அவர்கள் மக்களை எப்படி உள்ளே இருந்து ஏமாத்தினார்கள் ஐயாவை ஏமாத்தினார்கள் सैया को फंसाए என்று எல்லாமே எனக்கு தெரியும் सब मुझे मालूम है। அவர்களை தனித்தும் எல்லாருக்கும் மத்தியிலும் இன்சல்ட் பண்ணியிருக்கிறேன் सबके बीच में भी इंसल्ट ऐसा இதெல்லாம் கவனிக்க வேண்டிய காரியமாக सब இருக்கிறது ध्यान देने वाली विषय है। ஒரு ஊழியர் இருந்தார் அவர் நம்முடைய சபையில இல்ல सेवक ஒரு டைம் அதாவது எழும்பிங்க அதாவது ஒரு சாட்சி கொடுத்தார் एक गवाही यहाँ पर उठकर होगा, என்ன சொன்னா தெரியுமா? இன்னொரு வேதம் எழுதப்பட்டுன்னா और एक शास्त्र लिखा जाता है। ஐயாவுடைய பேர் அந்த வேதத்துல வரும்னு ஐயா का भी नाम ये நான் அந்த शास्त्र- கூட்டம் முடிஞ்ச உடனே அவ்வளவு ஆக்ரோஷமாக आराधना होने के बाद ऐसा ரெண்டு ஊழியர்கள் பேர் இப்ப சொல்லல கிட்ட சொன்னேன் उन दो இந்த மனுஷன் வந்து ஐயாக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆகி अय्या के ठीक ஐயாவை उसके- தூசித்து சபை விட்டதான வெளியே போவார் பாருங்க अय्या के निंदा करके देखो वो ऐसी मंडली से बाहर चला जाएगा वो। அப்படியே நடந்தது ஒரே ஆண்டுக்குள்ளாக एक ही साल पर அப்படியே நடந்தது वैसी ही हो गया। மார்த்தாக்கும் நான் அந்த ஸ்டோரி அதுன்னு சொல்ல யாருன்னு நீங்க அதில் மார்த்தாக்கும் அவருடைய மகளுக்கும் ஒரு தகராறு பிரைட் ஸ்கூல்ல ஆச்சுது मारता और उनकी அதை जो- தொடர்ந்து ஐயா அவரை கூப்பிட்டதுன்னு விசாரிச்சாங்க अय्या निरंतर उसकी पूछताछ, அவர் தூசிச்ச தூசணைக்கு वो निंदा जितना की நாங்க இங்க நடந்தது இன்கொயரி நடந்தது நாங்க வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தேன் इधर जो इंक्वायरी हो रहा था मैं बाहर खड़ा रहकर ऐसे- இப்படிப்பட்ட அதாவது அதான் எங்க இருந்து எதை பேசுகிறார்கள் इधर रहकर क्या बातचीत करते हैं? அவர்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்களும் வேதத்தை वो அறியாதவர்கள் प्रभु को नहीं जानते, शास्त्र को नहीं பரிசுத்தாவினால் जानते। நிறைந்திருக்கிற வாழ்க்கையை குறித்து இந்த தினத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் पवित्र आत्मा के विषय भरपूर के विषय में आज के दिन आप पहचान- ஆண்டவருக்கு மகிமை प्रभु உண்டாவதாக की महिमा हो। ஆதி சபைகளிலே आदि मंडली पर பல கலாச்சாரங்களிலே இருந்து कई सारे कलाचारों से ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள் लोग उद्धार पाकर हुआ है। அவர்கள் மத்தியிலே இருந்து விடுபட முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? उनके बीच में से மதுபானம் குடிக்கிற அதாவது விஷயத்திலே शराबपन से वो हट नहीं நீங்க पाते थे। அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசியுங்கள். प्रेरित पौलुस लिखा वो पुस्तक को आप पढ़ के देखो। இந்த புறஜாதி சபைக்குள்ளாக अन्य जाति की मंडली पर என்ன அதாவது மோதல் நடந்துட்டு இருந்தது தெரியுமா? क्या टक्कर யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன மோதல் நடந்துட்டு இருந்தது தெரியுமா? यहूदी और अन्य जाति के
विषय, புசிக்கிறதை குறித்தும் குடிக்கிறதை குறித்தும். खाने के विषय, पीने के विषय। இந்த ஆண்டின் முதல் நாள் நான் என்ன பிரசங்கம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், चाहे तुम कोई भी खाओ, அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு டச் பண்ணுகிறேன். आज के दिन ये विषय को आपको ஆதி சபையார்கள் आदि की பலர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், कई सारे लोग ஆனா उद्धार पाए, குடிப்பழக்கத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெறவில்லை. शराबी के पन से वो छूटका नहीं அவர்களுக்குள்ளாக மிகவும் ஆழமாக பதிந்திருந்த புறஜாதிகளுக்குள்ளாக उनके अंदर जो गहराई अन्य ஒரு जाति, பெரிய அதாவது சிக்கல் என்ன உண்டாயிருந்தது, बड़े एक दबावट क्या था, குடிக்கிறது. शराब पीना। நீங்கள் வாசித்து பாருங்கள், आप पढ़कर ஒன்று கொரிந்தியரை நீங்கள் வாசித்து पहले பாருங்கள், कोरिन्थियों को पढ़कर देखो, அங்கே பாருங்கள் மதுபானம் அருந்ததை குறித்தும், दाग मधु के विषय, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனத்தை குறித்து मूर्ति पूजा के जो कोई அவர் எழுதுவார். उसके विषय में। எபேசியர்கள் நீங்கள் மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு இராமல் एफएससी की पुस्तक 5 तुम उसके ஆவினால் दाग मत நிறைந்திருங்கள் बनो। என்று மதுபானத்தை அங்கே அவர்கள் எழுதுகிறார். क्यों दाग मधु के विषय पे लिखा? இப்படிப்பட்ட சபையார்கள் அதுல இருந்து படிப்படியாக விடுதலையாகி கொண்டிருந்தார்கள். ऐसे मंडली निरंतर நீங்கள் முழுமையாக இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் परिपूर्ण इससे छुटकारा பரிசுத்தாவியானவருடைய முழுமையை, அதாவது அந்த நிறைவை எப்பொழுது பெற்றுக்கொண்டு இருந்தால்தான் पवित्र आत्मा की जो भरपूर उसे आप पाते रहो तो இந்த மதுபானத்திலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்களா, दाग मधु में क्या இதுல இருந்து பரிசுத்தாவியானவருக்குள்ளாக நீங்கள் மூழ்கி இருக்கும் போது தான் இந்த மூழ்கதிலே இருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் என்று அவர் எழுதுகிறார். इसके अंदर पवित्र आत्मा जब आप रहोगे उससे आप छुटकारा पा सकते हो। திருச்சபையிலே போதகர்களை நியமிக்கும் போது कलीसिया में शिक्षकों को जब हम அவர் அங்கே கட்டளையிடும் போது वहां पर एक आज्ञा जो देते हैं, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், पहला तीमुथियुस 3 अध्याय நீங்கள் 2வது வாக்கியத்தை வாசியுங்கள். 2 वचन को पढ़िएगा। ஆகையால் கண்காணி ஆனவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். 3வது அவன் மதுபான பிரியனும் போதும், அவன் மதுபான பிரியனுமாக இருக்க கூடாது என்று இங்க ஏன் அந்த மதுபானத்தை இங்க கொண்டு வருகிறாரு? क्यों इधर दाग मधु को ले आते हैं? டீக்கன்மார்கள் அப்படி மதுபான வெறி கொண்டு இருக்க கூடாது என்று 8வது வசனத்தை வாசிங்கள். डीकन लोग इस प्रकार नहीं रहना। 8वां वचन को पढ़ो। அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இடிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். மதுபான பிரியராக இருக்க கூடாது என்று இங்கே ஏன் எழுதுகிறார்? मद के जो प्रिय हम नहीं रहना, क्यों उसे लिखते हैं? பெண்களும் இதற்கு உட்பட்டவர்கள், பெண்களும் குடிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். स्त्रियों भी वहां पर वो पीते थे। பாருங்கள் தீத்து 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். तीतुस 2:3 को पढ़िएगा। முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். போதும். அதாவது இந்த கிரேக்க கலாச்சாரம் ரோம கலாச்சாரத்துக்கு உட்பட்டது தான் இந்த மதுபானம் கொடுக்கிறது. ग्रीक और रोम की मंडली यही तब वहां से दाग मधु காலத்துல பாருங்கள், பிள்ளைகள் इस काल पर देखो बच्चे கெட்டு சீரழிந்து, அதாவது வாலிபர்கள் கடந்து செல்கிறார்கள். बिगड़कर ऐसे जवानों नाश। பார்ட்டியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். पार्टी के विषय में सावधान आप रहो। பிசாசானவன் உங்களை அதாவது திசை திருப்புகிறதற்காக, शैतान आपकी जो मन को கிறிஸ்துவை விட்டு உங்களை பின்னடிகை அதாவது செய்கிறதற்காக मसीह से पीछे हटने के लिए முதலாவது உங்களுக்கு மதுபானத்தை காண்பிப்பான். पहले आपको ये दाग इससे दिखाएगा। दाग சார்கோப்பிலே चारकोप में ஒரு பையன் நம்முடைய சபையில இருந்தவர் பின்மாறி போய்விட்டார்கள். लड़का था वो इस कलीसिया से अभी तो पीछे அந்த பையன் பர்த்டே பார்ட்டிக்காக அதாவது 5 பேர் இங்கே இருந்து பூனாக்கு கடந்து சென்று நல்லா குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் மோதி இன்னமும் ஒருத்தர் அதாவது 4 பேர் அதாவது ஸ்பாட் அவுட். 4 लोग இந்த பையன் அதாவது மூளையில அடிபட்டு சைன்ல இருந்தார். கடந்த வாரம் தன்னை இறந்து போயிட்டார். இன்னொருத்தர் அதாவது மிகவும் டேஞ்சராக, எல்லா வாலிபர்கள், सब जवानों ही थे। அதுல 2 பெண்கள் என்று நான் நினைக்கிறேன். 2 स्त्री और लड़की எல்லாம் குடிச்சிட்டு அதாவது டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. शराब पीकर इस प्रकार वो गाड़ी चलाए। ஆபீஸ் பார்ட்டி, ऑफिस की जो पार्टी, बर्थडे पार्टी, ऐसे बर्थडे के जो पार्टी,
வாலிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்க வாழ்க்கையை நீங்கள் அழித்து போட जवानों விடாதீங்க. सावधान रहो। அந்த आपकी जिंदगी- ரோமர்களுடைய கலாச்சாரம், அந்த கிரேக்க கலாச்சாரமானது रोम इस ग्रीक की जो कलाचार- குடிக்கிறதும் வெறிக்கிறதுமான அதாவது கலாச்சாரம், शराबी को पीने அதே के, கலாச்சாரத்தை இப்போ சபைக்குள்ளாகவும் वही कलाचार உலகத்திலும் சாத்தான் அதாவது பரப்பி விட்டான். पूरे विश्व भर में शैतान எல்லா फैला दिया है। தேசத்திலும் அதிகமாக வரி எதுல இருந்து வருது தெரியுமா हर देश உங்களுக்கு? के लिए पैसा कहाँ से आया है? எங்க இருந்து, எதுல இருந்து வருது? दाक मधु இந்த வைன் ஷாப்ல இருந்து தான் வருது. தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, ऐसे गाँव में எல்லா டாஸ்மா கடைகளை அதாவது மூடுங்கன்னு சொல்லிட்டு. सब शराबी की दुकानों को बंद करो। தீ கொளுத்தினாலும் கவர்மெண்ட் மூட மாட்டான். आग भी लगाए எத்தனை गवर्नमेंट, பெண்களும் போய் ஸ்ட்ரீட்ல தீ கொளுத்திக்கிட்டுமே, कितना भी आप करो கவர்மெண்ட் அதாவது மூடாது. गवर्नमेंट எதுக்கு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டே அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் இருக்கு. सुप्रीम कोर्ट ही कहा उसे रहने दो। உங்களுக்கு தெரியுமா? எல்லா தேசங்களும் மதுபானத்துக்கு அடிமையாக हर एक देश சாத்தான் வந்து எப்படி அதாவது மனு மக்கள் அதாவது தன் பக்கம் शैतान துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது வெறி கொள்ளாமல் दुष्टों के समान उस दाक मधु के मतवाले न बनो। டிபாச்சரி என்று சொல்லப்படுகிறது. Debauchery- கேடான காரியங்கள். ऐसी जो बात, மதுபானத்தை அருந்துகிறவன் கேடான காரியங்கள், கேடான நிலைக்குள்ளாக அவன் கடந்து செல்வான். दाक मधु पीकर और जो न அதை करना ஒத்து उसके बराबर இங்கே பவுலடியார் என்ன, நீங்கள் ஆவினாலே நிறைந்து இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். आत्मा से तुम भरपूर रहो कर இறைவனுடைய ஜனங்கள் இது ரொம்ப முக்கியமாக இதை கவனிக்க வேண்டும். प्रभु के लोगों बड़े मुख्य से பொதுவாக पहचानो। உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதும் साधारण संसार में जो நம்முடைய होती है, வாழ்க்கையில இதெல்லாம் நடைபெறக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு செவி சாய்த்து நடக்கிறதே हमारी जो जिंदगी में प्रभु जो कहते हैं उसे सुनकर चलना। வாலிபர்களுக்கும் நாம் யாவருக்கும் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जवानों का और हम सब को रहेगा करके प्रभु यही चाहते हैं। ஆண்டவருடைய ஜனங்கள், प्रभु के लोगों, வாலிபர்கள் जवानों, இதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க के வேண்டும். विषय में बड़े सावधान रहना है। உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய், आपके माता पिता அவர்கள் வேலை செய்து वो काम कर कर அவர்களுடைய காசை உங்களுடைய கல்விக்காக அவர்கள் उनके செலவழிக்கிறார்கள். जो पैसे जो है आपकी जो पढ़ाई के लिए वो देते हैं, அவர்களுடைய காசை उनके पैसे को உங்களுக்கு பாக்கெட் மணியாக கொடுக்கிறார்கள். आपके लिए पॉकेट के खर्चा के लिए वो पैसा देते हैं। அந்த காசை கொண்டு போய் पैसे को लेकर பார்ட்டி பண்ணுகிறதற்காக அல்ல. पार्टीबाजी करने नहीं है वो। தயவு செய்து என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். दया कर कर मेरे जो वचनों को आप लोग सुनो। அவர்களுக்கு சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு பிரியமாக நீ சாத்தானுடைய காரியத்தை நீ அவர்களுக்கு ரொம்ப யோக்கியர்கள் என்று நீ காண்பிக்கிறதற்கு போகிறாயா? शैतानों के जो बड़े प्रिय है, क्या तुम उनके योग्य क्या दिखाने के लिए तुम जाते हो? நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க बड़े வேண்டும். सावधान से रहना है। வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. जवानों बड़े सावधान रहो। இந்த மதுபானம் என்று சொல்லப்படுகிறது दाक मधु जो है, போதகர்களுக்கு தகுதியானது அல்ல, शिक्षकों को उसके लाभदायक உதவிக்காரர்களுக்கு தகுதியானது அல்ல, मददगार जो करते हैं उनके लिए नहीं है, பெண்களுக்கு அது தகுதியானது அல்ல. स्त्रिया के लिए वो नहीं है वो। வாலிப பெண்கள், ஜவானோं அதாவது के- கொரிந்து சபை, कुंती அந்த मंडली में, கொரிந்து நகரமானது कुरिन्थ की जो नगर, அங்கே வந்து தேவதாசிகள் சிஸ்டம் இருந்தது. प्रभु के दासियों के एक नियम वहाँ पर था। கர்நாடகா, ஆந்திரால எல்லாம் இந்த சிஸ்டம் இன்னமும் இருக்கிறது. कर्नाटक आंध्र में अभी भी ये सिस्टम है। அவர்கள் வந்து டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் என்று சொல்வார்கள். टेम्पल प्रोस्टिट्यूट ऐसे हम कहते हैं। இவர்கள் இந்த சிஸ்டமானது கிரேக்க கலாச்சாரத்திலே இருந்த காரியமாக, ग्रीक की उस कलाचार में ये कार्य वहाँ पर था। இவர்கள் இந்த பெண்கள் ये लोग வருகிறதாவது எல்லா பக்தர்களுக்கும் आने वाले भक्तों को அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக आनंद அவர்களோட சயனிப்பார்கள். उनके पास ऐसे அப்போ बातें வருகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் பிரியமாக जो இருக்கிறதற்காக कोई आते हो उनके प्रिय रहने। இந்த பெண்கள் எல்லாரும் स्त्रियां जो है அவர்கள் மதுபானம் அறிந்துதான் அவர்கள் ஒரு மனிதன் கிட்டும் போவார்கள். दाक मधु है पी के ऐसी हर एक व्यक्ति के இப்படி पास அந்த जाते हैं। கலாச்சாரம் சீர்கெட்டு இருந்த கலாச்சாரத்துக்குள்ளாகத்தான் से कलाचार जो बिगड़ गया है, தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்து प्रभु इसके बीच में अपने कलीसिया को नियुक्त அந்த किए। சபையார்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், कलीसिया को क्या நீங்கள் कहते हैं? புசித்தாலும் चाहे तुम खाओ, நீங்கள் குடித்தாலும் चाहे कुछ भी पियो, தேவ மகிமைக்கென்று நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் நடந்து क्या கொள்ளுங்கள். आप इसे खा पीकर प्रभु की महिमा के लिए आप कर रहे हो कर कर क्या जरा सोच कर देखो। இப்ப வேற ஏதாவது இறைகள் அதாவது மதுபானம் குடிக்கலாமா குடிக்க கூடாது என்று சர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. तक ईश्वरी की इसमें दाग मधु पीना है या नहीं? டோட்டல் பேன் பண்ணுகிறதா, टोटल क्या से இல்லன்னா அதாவது கொஞ்சம் லீனியன்ட்டாக நடந்துக்கிறதா, क्या थोड़ा हिसाब से हम क्या बराबर இப்படி எல்லாம் அதாவது சர்ச்சைகள் இருக்கிறது. ऐसे कई सारे அது चर्चा है। சர்ச்சையை பற்றி அதாவது மிகவும் அதாவது சொல்லுகிறதற்கு நான் விருப்பப்படவில்லை. चर्चा के विषय में ऐसे कहना
मैं नहीं चाहता हूं। இதை மனதிலே நீங்கள் வைத்துக் इसे கொள்ளுங்கள். आपको मन में போதகர்கள் இந்த மாதிரி காரியத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போக கூடாது. शिक्षक को इसके आगे गुलामीपन में नहीं होना है। அப்படி என்றால் ऐसा हो तो? இப்போ ஒருத்தர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். अब एक जन सेवा के लिए समर्पण कर அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும், நீர் அதென்ன கொஞ்சம் அப்படி உடம்பு கொஞ்சம் அப்படி டயர்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பெக் அடிச்சுக்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உமக்கு இருக்குதான்னு அதனை क्या आप ऐसे जब सेवकाई के लिए तभी क्या आप ऐसे करने का आप क्या मन है? இப்படியெல்லாம் கேட்கணும். सर जरा पूछना है। இப்படியெல்லாம் அதாவது டாக்டர்களும் சிலர்கள் இப்படி அட்வைஸ் கொடுப்பாங்க. डॉक्टरों भी ऐसे कुछ एडवाइस அவர்கள் அடிமைப்படுத்தும்படிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ये कार्य सब होता है। இதுக்கெல்லாம் நாம் விலகி இருக்கோம். அவர்கள் போதக ஊழியத்துக்கு வரக்கூடாது. इससे सब हम अलग रहना। அப்படியே டீக்கன்மார்களும் அவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்க கூடாது. ऐसी डीकन जो है दाक मधु के उसके मतवाले இருக்கிறவர்கள் ऐसी जो कोई है இருக்க கூடாது. நீங்கள் அப்படி மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு இராமல் ऐसी शराबीपन के उसकी गुलाम मतवाले தேவாவினாலே நிறைந்து இருங்கள் என்று இந்த சபையாருக்கு அவர் கூறுகிறார். पवित्र आत्मा से भरकर होकर इस मंडली को कहते हैं। அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் हम क्या पहचान ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 विषय के बात आपको कहता हूं। உடன்படிக்கையின் போஷன் जो ஒரு आज्ञा के பகுதி தான் பரிசுத்தாவியானவருடைய நிறைகள் என்று சொல்லப்படுகிறது. कानूनी जो बात है पवित्र आत्मा के विषय पर இறைவன் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். मैं समझौता के वाचा को स्थापन करूंगा करके प्रभु ने कहा है। அப்போ மோசே மூலமாகவே இது துரளம்பட்டி வந்தார். मूसा के जरिए ही இறைவன் உங்களுடைய இருதயத்தை அவர் விருத்த சேதனம் பண்ணுவார். प्रभु अपने हृदय के विषय से कतना वो करेंगे। உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே அது கூறப்பட்டிருக்கிறது. व्यवस्थापन पुस्तक 10:16 पर वो कहा है। இங்கே பாருங்கள், பவுலடியார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்றது, यहाँ पर पौलुस फिलिप्पियों 3 में कहते हैं நாமே விருத்த சேதனம் உடையவர்கள் என்று அவர் 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே அவர் கூறுகிறார். हम ही कतना किए करके तीसरा वचन में वो कहते हैं। வாசிங்கள், पढ़िएगा फिलिप्पियों 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பாருங்கள், இங்க ஆவினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களே விருத்த சேதனம் உடையவர்கள் என்று இவர் கூறுகிறார். आत्मा की द्वारा जो कोई प्रभु की महिमा का वो ही कतना रीति किए हैं करके लिखा है। எசேக்கியேல் 36:26-27 एसेकियेल 36:26-27 पर நான் அவர்களுக்கு புதிதான ஆவியை தருவேன் என்று ஆண்டவர் திருளம்பட்டி मैं இருக்கிறார். उन्हें एक नए आत्मा को दूंगा करके प्रभु ने कहा है। இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பழைய உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. वादा किया पुराना नियम की जो बात புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு नए समझौते के वाचा के लोगों அவர்களுக்கு இது ஒரு பங்காக ये एक बागी है। ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார் என்று பழைய உடன்படிக்கையானது நமக்கு காண்பிக்கிறது. प्रभु ये देने वाले करके पुराने नियम के हमें समझाती है। இதை நல்கிறவர் इससे जो कोई ताकते हैं இயேசுவானவரே என்று புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. यीशु है करके नए करार पर कहा है। அது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் प्रभु वादा இந்த किए तो பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் इसकी बागी को हम पाना है तो மத்தியஸ்தராகிய இயேசுவின் மூலமாகவே இது பெற்றுக்கொள்ள முடியும். मध्यस्थ यीशु के जरिए ही हम इसे पा सकते இங்கே हैं। அப்போஸ்தலனாகிய யோவான் 7ஆம் அதிகாரம் 39வது வாக்கியத்திலே யோனா 7:39 पर இங்கே பாருங்கள், இந்நாள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इस काल तक पवित्र आत्मा नहीं दिया करके वो कहता है। இயேசுவானவருடைய மரணம் நிகழவில்லை, यीशु मसीह की मृत्यु नहीं हुआ है। இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் நிகழவில்லை, यीशु की जी उठना उसे नहीं हुआ है। இயேசுவானவருடைய மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே यीशु की मृत्यु और जी उठने के புதிய जरिए உடன்படிக்கையின் ஆரம்பம் அங்கே இருக்கிறது என்றும் नए समझौते की बात आरंभ वहां पर புதிய है। உடன்படிக்கையின் அந்த காலமானது ஆரம்பிக்கப்படும் போது पुराने नियम की जो काल जब वो शुरुआत किया जाए தேவ ஆவியானவர் அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூறப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது पवित्र आत्मा ने कहा हुआ पुराने नियम की जो बात है புதிய உடன்படிக்கையின் ஸ்தாபகராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்தலுக்கு பின்பதாக அந்த பங்கானது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு समझौता की जो यीशु के जो कोई ग्रहण उन्हें करे அவர் பரமேறி அங்கே இருந்து அந்த பங்கை ஈவாக மக்களுக்கு தர இருக்கிறார் என்று யோவான் 7:39 நமக்கு காண்பிக்கிறது.
இருக்கிறது. पर जाकर ऐसी मुफ्त रीति अपने लोगों को देंगे का योना 7:39 पर कहा है. அந்த பங்கை उस भागी को பெந்தேகோஸ்து நாளன்று बेंतेकोस्त के दिन से அவர்களுக்கு ஈந்தருளப்படும் என்று वो उन्हें दिया जाएगा करके இயேசுவானவர் தம் சீடர்களிடத்தில் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். यीशु अपने चेले से कहा, ये हम जाने हैं. ஏசாயா 32:15 यशायाह 32 पर அங்கே பாருங்கள், ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று அங்கே पवित्र கூறப்பட்டிருக்கிறது. आत्मा में दिया जाएगा करके कहा है. ஆண்டவர் ஆவியானவர் வெள்ளம் போல் மக்கள் மேல் இறங்கி வருவார். पवित्र आत्मा एक पानी के समान वो उतर आएंगे. அவர் ஊற்றப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दिया जाएगा करके ஆண்டவர் தாமே மக்களை அவர் தம்முடைய ஸ்நானத்தினாலே மூழ்க செய்வார். पवित्र आत्मा अपने भक्ति में उसे डुबाएंगे. वो ஏசாயா 32:15 வாசிக்கலாம். यशायाह 32:15 को पढ़िएगा. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो. ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுவார் என்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा दिया जाएगा करके वो भी बात वहां पर लिखा हुआ இப்பொழுது है. அப்போஸ்தலர் படிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே प्रेरितों की पुस्तक 2:17 पर இங்கே ஊற்றப்பட்டார் என்று यहाँ எழுதப்பட்டிருக்கிறது. पर डाला गया करके लिखा है. கூடி வந்து இருந்த 120 பேர் மேல் वे लोग इकट्ठा हुए 120 लोग पर ஆண்டவர் அவர்களை ஸ்நானப்படுத்துகிறார். प्रभु उन्हें बपतिस्मा वो करते हैं. இந்த ஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். बपतिस्मा को वे लोग पाए हैं. சமாரிய மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். समारिया लोग पाए हैं. அங்கே கொர்நேலியு அந்த குடும்பத்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள். उस परिवार को पाए हैं. இந்த 12 பேர் எபேசியிலே சந்திக்கப்பட்ட 12 பேர்கள் மேல் ஊற்றினார். इस 12 लोग एफेसियों के उनके ऊपर वो डाला இதை गया है. குறித்து பவுலடியாரும் சொல்லும்போது इसके विषय में पौलुस அப்போஸ்தலர் படிகள் 2:17 வாசித்து प्रेरितों की पुस्तक 2:17 को पढ़िए. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை அவர் எடுத்து கையாளுகிறார். अपने जो सभी की आत्मा मनुष्य पर उड़लूंगा करके प्रभु ने योएल के जरिए कहा है. பாருங்கள், பேதுரு என்ன உபதேசத்தை பிரசங்கித்தாரோ पतरस क्या उपदेश को प्रचार वो அதே किए. பவுலும் அதே உபதேசத்தை தான் பிரசங்கித்தார். यही पौलुस उसी उपदेश को நீங்களும் प्रचार- நானும் அதே உபதேசத்தை தான் பிரசங்கிக்க आप வேண்டும். और हम वही उपदेश को தீத்து प्रचार 3ஆம் करें. அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிங்கள். तो 3:6 को पढ़िएगा. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பாருங்கள், he poured out his holy spirit என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. अपने आत्मा के जरिया में अभी भरा है करके लिखा है. whom he poured out on us richly through Jesus Christ என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यीशु के जरिए वो दिया गया करके लिखा है. சம்பூர்ணமாக संपूर्ण रीति से இங்கே ஐஸ்வர்ய சம்பன்னராக धनवान के जो संबंध के द्वारा நம்மேல் அவர் பொழிந்தருளினார் என்று இங்கே எழுதுகிறார். पर वो दिया गया करके लिखा है. இது யாருக்கு எழுதப்பட்டது? किसी लिए दिया लिखा है. தீத்துவை வந்து கிரேத்தா தீவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்புகிறார். कृपादियों को प्रेरित पौलुस ने भेजते हैं. அப்படி என்றால் கிரேத்தா தீவார்கள் कृपादी जो लोग हैं இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலும் यीशु को जो कोई ग्रहण किए பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். पवित्र आत्मा दिया गया वो कहता है. நம்மேல் இங்கே அவர் எழுதுகிறார். हम पर भी वो लिखते கிரேத்தா हैं. தீவிலே இருக்கிற விசுவாசிகள் மேலும் क्रेतादियों के जो रहने वाले विश्वासियों के ऊपर கொரிந்து சபையார்கள் மேலும் कोरिन्थियों मंडली के ऊपर எபேசு சபை மேலும் एफेसी की मंडली पर கொலேசு சபை மேலும் कोलोसी की मंडली पर சம்பூர்ணமாக அவர் ஊற்றினதை संपूर्ण रीति से वो डाला அந்த गया है. ஊற்றுதலை பெற்ற சபையாக நாமும் காணப்படுகிறார். அவர் சம்பூர்ணமாக நம்ம மேல் ஊற்றின ஆவியை பெற்றிருக்கிறோம். संपूर्ण रीति से दिया वो आत्मा இது का பழைய हमारे பாட்டிலே குறிப்பிடப்பட்ட புதிய உடன்படிக்கையின் பங்கு. पुराने नियम में जो कहा हुआ इसकी जो बागी जो பழைய है, உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருந்தவர்களுக்கு இது அவர்களுக்கு அருளப்படாத ஒரு காரியம். पुराने नियम में जो बातें उन्हें जो कहीं नहीं दिया है. இயேசுவுடைய மரணமும் அடக்கமடைதலும் உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் यीशु की जो दफनाना गाड़ा जाना और स्वर्ग पर जाना இதன் வாயிலாக इसके जरिए
இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு यीशु के ऊपर जो कोई विश्वास அவர் करे, மூலமாக उनके जरिए இந்த பரிசுத்த ஆவியானவரை इस पवित्र आत्मा கிரேத்தா சபையார்கள் மேலும் ஆண்டவர் ஊற்றினார். उस मंडली पर भी प्रभु ने दिए, அவர் கொரிந்து சபை மேலும் ஊற்றினார். कोरिन्थियों की मंडली पर भी दिए, கொலேசு சபை மேலும் ஊற்றினார். कोलोसे की मंडली पर भी கலாத்திய दिए, சபை மேலும் அவர் ஊற்றினார். गलातिया की मंडली पर भी वो किए, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபைகள் மேலும் அவர் ஊற்றினார். प्रकाशित वाक्य 2, 3 पर 7 मंडली पर பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட சபை மேல் पवित्र आत्मा जो डाला उस मंडली पर, அந்த சபையிலே நீங்கள் அங்கத்தினர்களாக मंडली இருக்கிறீர்கள். को सदस्य आप बने हुए। நாம் பெந்தேகோஸ்து சபை என்று நாம் அழைக்கப்படாவிட்டாலும் पेंतेकोस्त के मंडली के आदि हम नाम நாம் लेंगे, பெந்தேகோஸ்து அனுபவம் உடையவர்களாக पेंतेकोस्त के अनुभव के जरिए நாம் இருக்கிறோம் என்று நாம் நம்மை உறுதியாக்கிக் கொள்ள हम வேண்டும். है करके हम अपने आप को हम पक्का நான் करना है। லூத்தரன் என்று அவர்கள் உறுதியாக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? நான் மெத்தடிஸ்ட் என்று உறுதியாக்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் சீர்திருத்த சபை என்று அவர்கள் உறுதியாக்கிக் கொள்கிறார்கள். புதிய எருசலேம் சபை இதை உறுதியாக்கிக் கொள்கிறது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்பட்ட சபை என்று நாங்கள் உறுதியாக்கிக் கொள்கிறோம். हमारे ऊपर डाला गया इसे हम पक्का हम करते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. महिमा हो। அப்படிப்பட்ட ஊற்றப்பட்ட சபையிலே ऐसा जो डाला हुआ उस मंडली पर நாம் அங்கத்தினர்களாக ஆகியிருக்கிறோம். हम उसके सदस्य हम बने हैं। புதிய பழைய ஏற்பாட்டின் அந்த பங்கு पुराने नियम की बात புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்காக ஆண்டவர் பிரத்யேகமாக வைத்த नया नियम पे भी दिया हुआ इस प्रतीक की जो அந்த बात है, பங்குடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். उसके भाग्य हम बने அவர் हुए हैं। இயேசு கிறிஸ்து மூலமாக यीशु के जरिए அந்த பரிசுத்த ஆவியானவரை उस पवित्र आत्मा को சம்பூர்ணமாக நம்மேல் ஊற்றி இருக்கிறார். पूर्ण रीति से हमें डाला है। மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். के हरे के ऊपर भी जो मैं आत्मा को என்னுடைய दूंगा। ஆவி ஊற்றும் நாள் மற்றும் मेरा आत्मा जब तक अपने ऊपर डाला गया उस समय तक நாம் எல்லாரும் நம்முடைய அஸ்திபார உபதேசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். हमारी उपदेश को हम जाने हुए இதை हैं। நடப்பிக்கும்படிக்கு इससे चाल चलन करने காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய திட்டமான கட்டளை நமக்கு इसके இருக்கிறது. पाठ कर परमेश्वर की पवित्र आत्मा को पाठ எதை करना है। நடப்பிக்கும்படிக்கு? उनसे क्या करना இந்த है? ஊழியத்தை நடப்பிக்கும்படிக்கு, सेवा को चलाने இந்த के लिए, ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு सेवा को करने के लिए பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். पवित्र आत्मा को बात ஒரு करना है। புதிய எருசலேமின் போதகர்களும் हर एक नए जिस्म के लिए शिक्षक हो, ஒரு हर விசுவாசியும் एक विश्वासी இது காத்திருந்து பெற்றுக் கொண்டால் ஒழிய इसे बांट कर ही पाना क्या நீங்களும் होगा? நானும் இறைவனுடைய பணியை செய்ய முடியாது. आप और हम प्रभु की हम सेवा नहीं இதெல்லாம் कर सकते। ஆண்டவர் முன்னாலே அறிந்து ये सब प्रभु पहले ही நமக்கு जानकर கொடுக்கப்பட்டது. हमें दिया இதை गया। காத்து இதை நடப்பிக்கும்படிக்கு इसे चलाने அந்த के வார்த்தை लिए இருக்கிறது தானே? இருக்கிறதா இல்லையா? है या नहीं இதை है? நடப்பிக்கும்படிக்கு, इसे ही चलाने, எதை நடப்பிக்கும்படிக்கு? इसे चलाने, இந்த ஊழியத்தை इस सेवा को நடப்பிக்கும்படிக்கு, चलाने के உன் लिए, வாழ்க்கையை तुम्हारी நடத்தும்படிக்கு, जिंदगी को உன் चलाने, ஊழியத்தை நடத்தும்படிக்கு, तुम्हारी सेवकाई को உன் चलाने, குடும்பத்தை நடத்தும்படிக்கு, तुम्हारे परिवार को நீ चलाने, சந்திக்கிற கிறிஸ்து இடத்தில் நடத்தும்படிக்கு, तुम पे बैठ चलाने, இதை प्रभु के, நடத்திக்கும்படிக்கு इसे ही चलाने, காத்திருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். बांट कर तुम पाना है, அனுதினமும் இதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள सदा வேண்டும். इसे बांट कर पाना है। இறைவனால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று प्रभु से हम भर कर रहना है। ஆண்டவருடைய முக்கியமான அவருடைய ஆவலாக இருக்கிறது. प्रभु की यही बड़ी लक्ष्य है। இரண்டாவது அவருடைய கட்டளையின் வற்புறுத்தலை நீங்கள் அறிந்து கொள்ள दूसरी வேண்டும். उसकी आज्ञा की जो अनुनय की बात है, ஆவினாலே நிறைந்திருங்கள். இரண்டாவது காரியம் என்னவென்றால் दूसरी बात क्या है? இது ஒரு கட்டளையாகும். ये एक आज्ञा है। உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் आपको और मुझे भी இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் வற்புறுத்துகிறார். संदेश को जो कोई सुनते प्रभु कहते हैं, மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொண்டிராமல் मधु के शराब के उसके मतवाले न ஆவினாலே நிறைந்திருங்கள் என்று இது கட்டளையாகும். आत्मा से भरकर हो, यही आज्ञा है। மதுபானம் அறிந்து நீ வெறி கொண்டு இருப்பது அல்ல. आग मधु को सही रहेगा, तुम मतवाले बनकर रहने नहीं है, ஆண்டவர் சொல்ல அதிலே இருந்து நீ விலகி उससे तुम अलग रहने என் के लिए। ஆவினாலே நீ நிரப்பப்பட்டவனாக காணப்பட வேண்டும், திருச்சபை காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பவுல் मेरे எழுதுகிறார். आत्मा से तुम भरकर रहना है करके उसी मंडली के लिए और हमारे लिखते हैं। அப்படி என்றால் ऐसा हो तो காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். बांट कर उसे हम पाना है। அனுதினமும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். सदा इसे पाना है। ஆவியின் நிறைவு அனுதினமும் நிகழ்கிற காரியமாகும். आत्मा की जो बात है सदा निरंतर बात है। ஆண்டவருடைய திருமுழுக்கு प्रभु की जो बपतिस्मा என்று சொல்லப்படுகிறது. कहना, பரிசுத்தாவினாலே நாம் ஸ்நானப்படுத்தப்படுகிறது. पवित्र आत्मा के जरिए बपतिस्मा जो அது ஒரே முறை நடக்கிற एक காரியமாகும். ही बार वो कार्य होती है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. பிரபுக்கு மகிமை. மார்ட்டின் லோய்ட் ஜோனஸ் அவர்கள் मार्टिन लूथर जोइस जो है ஸ்பிரிட் பேப்டிசமை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் आत्मा என்றால், की बपतिस्मा, இந்த நிறைவும்
इस जो भरपूर இந்த திருமுழுக்கும் इस बपतिस्मा பரிசுத்தாவியானவர் மூலமாக நாம் முழுகப்படுகிறது. पवित्र आत्मा के இது द्वारा डुबाया है। அனுதினமும் நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் என்று அவர் ये எழுதுகிறார். सदा होने वाली बात एक अनुभव के रीति में वो लिखते இந்த हैं। பரிசுத்தாவியானவருடைய முழுக்கும் पवित्र आत्मा की डुबाना है, பரிசுத்தாவினால் நிறைகிறதும் प्रभु இது आत्मा से ஒரே भरना। காரியம் என்று அவர் எழுதுகிறார். एक ही विषय அதை लिखते பிரித்து हैं। காண்பிக்காமல் उसे अलग से ஒரு नहीं दिखाते। விதத்திலே அது சரியாக அவர் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். एक विषय में कहा वो ठीक है, कई சமயம் அதாவது அதுக்கு போதாது. समय उसके लिए काफी அவர்களுடைய नहीं रहा। முழு சித்தாந்தத்தை ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தும் हर एक लिखावट के उसके அவர்களுடைய लेखक की जो, போதக பணியும் उसकी शिक्षा அவர்களுடைய சபையை குறித்து தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக நான் படித்து அறிந்து இருக்கிறேன். मंडली के विषय में ठीक से அவர்களுடைய पहचाना है। போதனை எந்த இதிலிருந்து அவர்கள் வருகிறார்கள் என்று. उनकी जो शिक्षा कौन से इधर पे से वो आते हैं। இவர் ஒரு தெய்வ மனிதனாகும். ये प्रभु के காலத்திலே அவர் அறிந்து கொண்ட சத்தியமாகும். उसके बाद जो कहा पहचाना हुआ जो बात है, அவர் பல காரியங்கள் இதை குறித்து वो எழுதியிருக்கிறார். इसके विषय में कई कार्य वो ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கட்டளை उनकी आज्ञा நம்மை வற்புறுத்துகிறது. हमें वो तामना करता हो, ஆண்டவர் நம்மை வற்புறுத்துகிறார். प्रभु हमें जबरदस्त वो அதாவது करते हैं। ஆண்டவர் நம்மை வற்புறுத்துகிற காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். प्रभु जैसा हमें जबरदस्त वो कार्य को நம்மளை पहचानो। ஜபர்தஸ்த் பண்ணுகிறது அல்ல, जबरदस्ती नहीं, அவர் நமக்கு நயம் காட்டுகிறார் என்று அர்த்தம். वो हमें दिखा நான் दे, உனக்கு கொடுக்கிறேன்ப்பா, मैं तुम्हें देता நீ हूँ, அதென்ன பெற்றுக்கொள்கிறதற்காக நீ ஏன் வரமாட்டிருக்கிற? पा लेने की क्यों नहीं आते हो? ஜபர்தஸ்த் பண்ணுகிறது கிடையாது. जबरदस्त तो அவருடைய नहीं, கட்டளை என்று அவர் வற்புறுத்தி एक जबरदस्त நம்மளை அவர் பக்கம் இழுத்து उनके நமக்கு पास அது खींचे। கொடுக்கிறதற்காக அவர் இருக்கிறார். हमें देने के लिए प्रभु तैयार है। லூக்கா 24:49 लूका 24 அப்போஸ்தலர்கள் 1:5 एक 5 நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று इसकी हम ஆண்டவர் आज्ञा होना है। அவர் கட்டளை கொடுக்கிறார் என்றால் आज्ञा देते हैं तो கீழ்ப்படிய வேண்டும். हम उसके अधीन होना है। ஏசாயா 40:31 ईसाया 40 கர்த்தருக்கு 41 காத்து இருக்கிறவர்கள் प्रभु से बाट जोते हैं, நிரப்பப்படுவார்கள் वो सिद्ध என்ற बोल किया जाए। அர்த்தத்தோடு அங்கே उसी எழுதப்பட்டிருக்கிறது. अर्थ के साथ लिखा கர்த்தருக்கு है, காத்திருக்கிறவர்கள் प्रभु से बाट जोते रहना, புதுபலன் அடைந்து नया बल पाए, கழுகுகளைப் போல் उखाम्बों के समान சட்டைகளை அடைத்து वो எழும்புவார்கள். पंखों के जरिए वो उड़ेंगे। பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனிதனையை देखो प्रभु एक ஒரு मनुष्य மனுஷியை एक அவர் मनुष्य, நிரப்பும் போது उसे जब भरे तो அவர்கள் புதுபலன் அடைந்து नए बल पाकर அவர்கள் உற்சாகம் அடைவார்கள் हर्ष वो होंगे, என்று इस எழுதப்பட்டிருக்கிறது. प्रकार लिखा है। இயேசுவானவர் தம் சீடர்களுக்கு என்ன கட்டளையிட்டார்? यीशु अपने चेलों को क्या आज्ञा दी है? எருசலேமிலே காத்திருங்கள், यरूशलेम से बाट जोते எருசலேமிலே காத்திருங்கள், रहो। यरूशलेम में बाट जो பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். पिता की जो प्रतिज्ञा पाने तक उसकी बाट जोता रहना है। கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். प्रभु से बाट जोता है। கீழ்ப்படி. அவருடைய கட்டளை நம்மை எப்படி வற்புறுத்துகிறது? उनकी आज्ञा किस प्रकार நீ जबरदस्त கீழ்ப்படி என்று அவர் சொல்கிறார். आज्ञा मानो அதை उसे பெற்றுக்கொள்கிறதற்கு पाने के लिए கீழ்ப்படிகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். जो कोई उसके अधीन होते हैं वो पा அப்போஸ்தலர்கள் सकते हैं। 5:32 வாசியுங்கள். प्रेरितों की पुस्तक 5:32 நீங்கள் அனுதினமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து आप सदा प्रभु की அவருடைய आज्ञा मानो। சன்னிதானத்திலே நீங்கள் கடந்து செல்லும் போது उनके सम्मुख में जब ஜெப आप வேலை மாத்திரமல்ல, प्रार्थना के நீங்கள் विषय में நடந்து கொண்டு போகும்போது, चलते वक्त भी நீங்கள் இருக்கும்போது जब भी बैठते हो, ஆண்டவரே உம்முடைய ஆவியை அனுப்பும் என்று நீங்கள் प्रभु आपकी जो आत्मा को भेजो அதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்க. இது என்னுடைய அனுபவமாகும். उससे मैं चाहता हूँ நான் எப்பொழுதெல்லாம் கேட்கிறேனோ जब भी मांगता हूँ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்வார். तब प्रभु की आत्मा मुझे अगुवाई அப்பொழுது होता பல है। அதாவது ஞான கருத்துக்கள் அதாவது எனக்கு உண்டாகும். कई सारे न्याय की जो बात मुझे நீங்க समझ में आती है। பாருங்க, அதாவது நான் கிறுக்கி வச்சிருக்கிற அதாவது இவ்வளவு அதாவது பேப்பர்ல கிறுக்கி வச்சிருப்பேன். पेपर में देखो ऐसे நீங்க लिख- பார்த்தா நீங்க படிக்க முடியாது. आप देखो ஆண்டவரும் நானும் தான் படிக்க முடியும். प्रभु और मैं ही उसे पढ़ सकता हूँ। அப்படி எழுதி வைப்பேன். ऐसे लिख के रख வாசிக்கிறதை எழுதி வைப்பேன். पढ़ना जो அத கோர்த்து அதாவது எழுதி அதாவது வச்சிருப்பேன். उसकी जो बराबर हो उसे लिखकर मैं இங்க பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 5:32 5:32 को पढ़िएगा। இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். பாருங்கள், ஆவியானவர் சாட்சி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा ही उसके विषय गवाही वो है। இந்த 12 பேர்கள் கட்டளை பெற்றார்கள். 12 लोग आज्ञा இந்த पाए। 12 பேர்களோடு சேர்ந்து அந்த மீதியான பேர்கள் அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள். 12 लोग के समान और भी कुछ लोग जुड़े हुए हैं। 120 பேர். 120 இந்த 120 பேர் கிட்ட ஆண்டவர் சொல்லல. 120 लोग के இந்த पास 12 लोग பேர், नहीं இந்த कहा। 120 பேர்ல 12 பேர். 120 में 12 लोग நீங்க கணக்கு போட்டுக்காங்க. यही हिसाब
लगा। மிச்சம் பேர்களுக்கு ஆண்டவர் சொல்ல நீங்கள் காத்திருங்கள் என்று बाकी சொல்லி लोगों प्रभु ने कहा बाट जोतो। காத்திருக்கிறவர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டார்கள், जो कोई बाट जोतो उनके காத்திருந்தவர்களும் साथ பெற்றுக் கொண்டார்கள், जो बोले बाट जो கட்டளை பெறாதவர்களும் பெற்றுக் கொண்டார்கள். இந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். इस अनुभव को हम पहचानना है। அவருக்கு கீழ்ப்படிகின்றார்கள். उनके இந்த 12 பேரும் அந்த 120 பேர் எல்லாம் சேர்ந்து 12 और 120 लोग मिलकर இவர்கள் ये लोग இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். प्रभु की आज्ञा எங்களுக்கு माने। சொல்லியிருக்கிறார் நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. हमें कहा है அப்படியே நாங்களும் உங்களோடு சேர்ந்து காத்திருக்கிறோம். हम भी आपके साथ मिलकर हम बाट जोते हैं। பரிசுத்த ஆவியானவர் மடமடையாக இறங்கி வந்தார். पवित्र आत्मा एक बरसात के इड्डी समान मुलक्कम होता उंडायिट्टु। है। जो बिजली के समान हुआ है, அக்கினிமயமான நாவுகள் जो உண்டாயிற்று, अग्नि की जो मेघ பலத்த சத்தம் का உண்டாயிற்று. आवाज हुआ है। இவர்களுக்குள்ளாக சில அதாவது மாறுதல்கள் इनके உண்டாயிற்று. अंदर कुछ बदलावट हुआ ஆஹா, இவர்களுடைய டோன் மாறிட்டு, इनके जो आवाज இவர்களுடைய லாங்குவேஜ் மாறிட்டு, इनके शब्द बदल गए। சில அதாவது அவிசுவாசிகள் कुछ अविश्वासी என்ன சொன்னாங்க தெரியுமா? क्या कहा? குடித்து கொண்டு जो पी शराब पीकर வாயில வந்தது பேசி கொண்டு இருக்கிறாங்க. मुंह में जो है आते वो बातचीत वो करते हैं। இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுகிறவர்கள் அந்த சாரார். पवित्र आत्मा के अभिषेक के विरोध जो कोई बात करते हैं वो उसके बराबर है। वो அவர்கள் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். शराब இப்போ இந்த குடியும் ये शराब இப்போ எபேசியர் 5:18 நீங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. 5:18 को भी அவர் என்ன चलाने சொல்றாருன்னா இந்த மாதிரி அதாவது கலையாட்டு வெறி, அதாவது கலையாட்டு பண்ணுகிறது, மஸ்தி பண்ணுகிறது, जो मस्ती मजाक जिस प्रकार करते हैं, அவர்கள் இவர்கள் இப்படி குற்றம் சாட்டினாங்க. वो ऐसे दोषी இவர்கள் ठहरे। மதுபான வெறி கொண்டு இருக்கிறார்கள் दाक मधु पी के हैं। என்று பரியாசம் பண்ணார்கள். ऐसे टट्टा எதற்கு उड़ाए। அவர்களுக்கு விளங்கவில்லை. टट्टा उड़ाए लेकिन समझ में नहीं आई। இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்கு விரோதமாக இருக்கிறார், அவர்களுக்கு விளங்கவில்லை என்று தான் நம்ம எடுக்க पवित्र வேண்டும். आत्मा के ஆனால் अभिषेक समझ திருவசனத்தை கொண்டு शास्त्र के वचन के जरिए பேதுரு அவர்களுக்கு விளக்கம் சொன்னார். पत्रस उसके विवरण उन्हें समझाया। वो அந்த பரியாசம் பண்ணவர்களோட சேர்ந்து தான் जो टट्टा जो उड़ाए उनके साथ அவர்களுடைய இருதயமானது उनकी குத்தப்பட்டது. हृदय जो है 3000 பேர் அதாவது ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். 3000 பரியாசம் பண்ணவர்கள் தான் அந்த 3000 பேர் கூட்டத்துக்குள்ளாக இருந்தார்கள். टट्टा जो कोई उड़ाए 3000 लोग वही அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? क्या करना இப்படி है? பரியாசம் பண்ணுகிறவர்கள் இந்த அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று जो कोई टट्टा उड़ाए वही பிரசங்கம் பண்ண வேண்டும், संदेश प्रचार करना ஜெபம் है, செய்ய வேண்டும், प्रार्थना करना है, அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்க उन्हें வேண்டும். हम दिखाना है। இதை செய்துவிட்டு அவர்களை பழிக்கிறதற்காக நமக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. कर कर और कोई बात में नहीं है। நீ கீழ்ப்படிந்தால் நீ பெற்றுக் கொள்வாய், तुम आज्ञा माने तो तुम அதை पाओगे। உன்னுடைய உடைமையாக நீ ஆக்கி கொள்வாய். वही तुम्हारे जो वस्त्र है तुम उसे कर सकते हो। obey it, और तुम उसे पालन करो obtain it, और तुम उसे own it என்று நான் எழுதியிருக்கிறேன். तुम अपने आप को பாருங்கள், பரிசுத்த ஆவியை அதாவது உங்களுக்கு சொந்தப்படுத்தினவர்கள் पवित्र आत्मा अपने आप को जो कोई खुद के लिए वो किए। அவர்களுடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. उनके जो शब्दों को 1 கொரிந்தியர் 7:40 வாசிங்கள். पहला कोरिन्थियों 7:40 को पढ़िएगा। 1 கொரிந்தியர் 7:40. ஆயிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். 7:40 கடைசி வசனம். 7 परंतु 1 கொரிந்தியர் 7:40 கடைசி. ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு எண்ணுகிறேன். பவுல் ஓன்ட், அதாவது அவர் சொந்தப்படுத்தி இருந்தார் பரிசுத்த ஆவியானவரை. जो खुद के लिए अपने आप को पवित्र आत्मा को किए। நாம் எல்லாரும் சில டைம் இந்த பெந்தகோஸ்துக்காரங்க ஒரு தப்பு என்ன செய்றாங்க, என்கிட்டயும் ஆவி இருக்குது, ஆவி பேசிச்சுன்னு मेरे சொல்லிட்டு पास भी आत्मा है, बातचीत किया करके। இந்த ட்ரம்ப் அதாவது மறுபடியும் வருவார்னு எல்லா தீர்க்கதரிசிகளும் உலகத்தில் இருக்க தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. ट्रम्प आएगा हर एक नबी ऐसा। वो இந்த ஏஞ்சல் டிவியில் ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? एंजल टीम में एक बातचीत करते हैं। அந்த மனுஷன் 1 நம்பர் பொய்யன். ऐसे वो जो அவங்க இதெல்லாம் கேட்காதுங்க. நீங்க सब मत सुनो। பரலோகத்துக்கு போனாராம் ட்ரம்ப், அதன்னு ஆண்டவர் கூப்பிட்டா என்னதெல்லாம் அதன்னு சாது செல்வராஜா செல்வராஜ் அவங்க பேரெல்லாம் சொல்லி, அதாவது செல்வராஜ் இதெல்லாம், அதாவது தேவன் சொல்ல தேவ தூசின
தூசிக்கிற ட்ரம்ப் என்ன வந்தாரா? निंदा वो ऐसे ட்ரம்ப் வந்தோண்டு இந்த மாதிரி ஒரு மனிதன் அதாவது உலகத்துக்கு தேவைன்னு ட்ரம்ப்பை பற்றி கொஞ்சம் அருமையான காரியங்களை என்னோட ஃபேஸ்புக்கை பாருங்க. ट्रम्प के ஆனா विषय में எலெக்ஷன்ல அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் அதுக்கு பின்பதாக ட்ரம்ப்பை பற்றி ஒரு வார்த்தை அதாவது ट्रम्प நான் के எழுதல. विषय में और भी कुछ बात में लिखा ही नहीं है उधर. தெளிவு இருக்கணும். उससे हमें என்ன? ज्ञान होना है. அதில் என்ன ஆகி போச்சுன்னா இந்த எல்லா பெந்தகோஸ் தீர்க்கதரிசிகள்னு சொல்லி எல்லாம் ட்ரம்ப் வருவார்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாம் हर एक ஆண்டவர் बंदे வாய் அடைச்சு இப்போ ஒன்றுக்கு இல்லாமல் போயிட்டாங்க. प्रभु ऐसे मुंह बंद कर दिए. இதெல்லாம் தேவையா? सब जरूरत है क्या? அதாவது பரிசுத்தாவியை நம்ம ஓன் பண்ணுகிறோம்னா पवित्र आत्मा को हम அதுல चाहते हैं. நிதானம் இருக்கணும், அறிவு ஞானம் இருக்கணும். ज्ञान होना है उसके लिए हमें. வாயில வந்தது பேசுகிறது, வாயில வந்தது சொல்றது, जो मुंह में जो आता है उसे அதெல்லாம் हम- பரிசுத்தாவி கிடையாது. ये सब पवित्र आत्मा की அவர் बात என்ன है. சொல்றாருன்னா क्या பெண்கள் कहते? அதாவது இப்படி அதாவது கல்யாணம் முடிக்காம அதனை இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல காரியம். तुम ऐसे ஏதோ रहना. பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கிறார், पवित्र आत्मा அதை की வச்சு நான் அதனை சொல்றேன் मेरे साथ है उसे रखकर मैं कहता हूँ. என்ன சொல்லிட்டு அவர் அதனை அப்படியே முடிச்சிடுறார். ऐसे वो कहकर खत्म कर देते हैं. ஒபே இட், obtain it and own it. उबे उसे हम ஒரு उपयोग ஒரு விசுவாசம் இந்த நிலைப்பாடு हर एक विश्वासी इस प्रकार होते हैं. அவருடைய கட்டளையின் வற்புறுத்தலானது उनके நீ जो எனக்கு கீழ்ப்படி, मेरे आज्ञा को நீ पालन அதை कर, அடைந்து கொள்வாய், तो उसे पा सकते உன்னுடையதாக நீ அது तुम्हारे है कर कर சொந்தப்படுத்தி खुद के लिए படுத்திக் करो. கொள்வாய் तू खुद என்ற के लिए करो. மனநிலையோட தான் ஆண்டவர் इसी मन மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு இராமல் इसी दाग मत दो के मत ஆவினாலே वाले का நிறைந்திருங்கள் என்று बनो. ஆண்டவர் சொல்லுகிறார். आत्मा से भरपूर रहो करके प्रभु कहता है. மூன்றாவது तीसरी बात, ஒரு கிறிஸ்தவனும் हर கூட एक जो ஒரு मसीहा பேர் ஆர்வம், एक जो नाम passion एक to जो be नाम filled with the Holy Ghost. एक नाम जो भरपूर ओसिद पाकर रहना ஒரு है. பேர் ஆர்வம் அவனுக்கு உண்டாக வேண்டும். एक चाहत उसे के मन पर होना है. பாருங்க, அந்த பரிசுத்தாவியின் நிறைவுக்கு பின்பதாக நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லிட்டு எழுதுறாரா? पवित्र आत्मा 19வது के வசனத்தை வாசிங்க. क्या आप- எபேசியர் 5:19. इफिसियों 5:19 को पढ़िएगा. इफिसियों 5:19. எபேசியர் 5:19. சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி போதும். ஆவினாலே நிறைந்து அந்நிய பாஷையை தீர்க்க தரிசனம் பேசுங்கன்னு இங்க சொல்லல. आत्मा से गाकर इस प्रकार अन्य भाषा बात करो. ऐसा திருச்சபையார்கள் ரொம்ப கவனமாக வேத வசனத்துக்கு அதாவது செவி கொடுக்கணும். मंडली के जो लोग அதை हैं, தொடர்ந்து वचनों को இந்த ध्यान दें. ஆக்கியோன்கள் என்ன எழுதி வலியுறுத்துறார்கள். निरंतर वो इसके இது विषय में क्या இவர்களுடைய சிந்தனையின் அதாவது செயல்பாடல்ல, लिखे? इनके जो सोचे हुए இறைவன் बात சிந்திக்கிறதை அவர்கள் பொறித்து கொடுத்திருக்கிறார்கள். प्रभु जो सोचते हैं वही बात को लिख के हमें दी है. அவர்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியுடையவர்களாக. हृदय में एक आनंद के साथ. இப்போ அடுத்தவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்ன, இவர் பேர் வந்துட்டாரு, दूसरे को நமக்கு समझाने புத்திமதி சொல்ல, இவரை பற்றி தெரியாது. इनके विषय में क्या मुझे नहीं मालूम. நீங்கள் ஆவினாலே நிறைந்து இருக்காவிட்டால் ஆத்மா எப்படி சகல- மாம்சத்துக்குரியவர்களாக இந்த மதுபான வெறி கொண்டு मासिक दाग பித்தலாட்டம் பிடித்த விசுவாசிகளாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். समान ऐसे विश्वास நீங்கள் மதுபானம் குடிக்காமலே दाग मधु के அந்த மதுபானம் குடித்தவனை போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பித்தலாட்டம் பிடித்த வாழ்க்கை. दाग मधु जिस प्रकार पिए उसके समान जिंदगी पर சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் गीत आत्मा की संगीत की உங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு आपके हृदय में प्रभु की महिमा करते हुए ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி एक दूसरे के साथ ज्ञान बुद्धि நீங்கள் देकर தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருப்பதே और प्रभु की आज्ञा मानकर एक ஆவினால் दूसरे நிறைந்திருக்கிற வாழ்க்கையாகும். आत्मा से ही भरपूर அடுத்தவனை रहना. நுரண்டிக்கிட்டு दूसरे को चिड़चिड़ाते हुए அடுத்தவனை அதாவது குறைப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு उसका कमियां இவர்கள் எல்லாம் மாம்சத்துடைய பிசாசினாலே நிறையப்பட்டவர்கள். मासी के जो शैतानों से இவர்கள் भरा हुआ, பிசாசுடைய கையாட்கள். शैतानों के गुलामी हाथों पर நீங்கள் है. பிசாசுடைய கையாட்களாக இருக்கிறீர்களா? இறைவனுடைய
ஆவியினால் நிறைந்திருக்கிற மனிதர்களாக இருக்கிறீர்களா? शैतानों के हाथों पर या प्रभु के पवित्र आत्मा से आप भरकर है क्या? ஆவினால் நிறைந்திருக்கிறவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆவினால் நிறைந்து இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. आत्मा से जो कोई भरते हैं नबूवत के अन्य भाषा பேசுகிறார்கள் அவர்கள் ஆவினாலே நிறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. अन्य भाषा जो कोई बात करते वो आत्मा में भरकर वो ऐसे नहीं. 7ஆம் அதிகாரத்திலே ஆவியினால் நிறைந்து இருக்கிறதை போல் நடித்தவர்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். मत्ती 7 में जिस प्रकार हम शैतानों நாங்கள் அற்புதங்கள் செய்தோம், अद्भुत किए, தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்றும் சொல்லுவார்கள். बहुत हम कहेगा. என்ன இந்த கூட்டத்தார் ஆவினாலே நிறைந்திருந்தவர்களா? ये जो झूठे के आत्मा से भरे அவர்களை பார்த்து உங்களை அக்கிரம செய்யக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அசுத்தாவினால் நிறைந்திருக்கிறவர்களை பார்த்து இயேசுவானவர் சொல்வாரா? धर्म जो मेरे से अपार होकर के क्या प्रभु ऐसे देकर उन्हें क्या இப்போ எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வாயில வந்தது அதன தீர்க்க தரிசனம் சொல்லணும். जो भी मुंह में आता है वो नबूवत के जरिए वो ऐसे அவங்கள தங்களை பெரிய ஆட்களாக அதாவது செலிபிரிட்டிஸாக அதன காட்டணும். अपने को एक बड़ापन वो समझते हैं. காலையில அருமையாக சுதர்சன் அதாவது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். ரொம்ப அதாவது I was very much glad. सुदर्शन एक आज एक मैसेज सुबह भेजा, ரொம்ப அருமையாக அதாவது சிந்திக்கும் அதாவது ஒரு பாஸ்டரை என்கரேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனா. सोचने के विषय पास्टर நாங்க எப்பவும் அதாவது ரொம்ப அதாவது தத்துவ காரியங்களை இப்ப கூட்ட முடிஞ்சதுக்கு பிறகு நாங்களும் எப்பவும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ऐसे अगर सभा होने का दम कर ரொம்ப என்ன அதாவது அது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு बूढ़े बड़े एकदम मुझे समान என்ன ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய சபை மக்களுக்கு எழுதுகிறார். सेवक जो है अपने कलीसिया के நான் பெரிய அதாவது ஜான் மெக்கார்த்தர் மாதிரி கிடையாது, बड़ा जॉन मैकआर्थर के समान, ஜான் பைப்பர் மாதிரி கிடையாது, जॉन पाइपर के समान नहीं है, டிம் கில்லர் மாதிரி கிடையாது, टिम क्लेरर के समान नहीं. நான் சாதாரணமாக உங்களுடைய அதாவது ஊழியக்காரன், साधारण मैं आपके जरिए एक सेवक हूँ என்று அவர் வந்து தன்னுடைய காங்கிரிகேஷனுக்கு वो उसकी जो பெரிய செலிபிரிட்டி கிடையாது, बड़ी सेलिब्रिटी के समान அப்படி பாஸ்டர் கிடையாது, நான் உங்களுக்காக அதாவது இருக்கிற பாஸ்டர் मैं आपके लिए रहने वाला என்று அவர் வந்து தன்னுடைய காங்கிரிகேஷனுக்கு அட்ரஸ் பண்றார். वो इस प्रकार की जो अपने ரொம்ப அருமையாக அமைக்கப்பட்ட அதாவது ஒரு கடிதம், एक जो लिखा हुआ एक पत्र के ரொம்ப समान அதாவது சந்தோஷப்பட்டேன். बड़े आनंद பாஸ்டர்ஸ்கள் அதாவது இப்படி என்கரேஜ் பண்ணுகிறது கிடையாது. ऐसे इनके समान அவர் என்ன அப்படியே அவர் தான் இஷ்டத்து போல செய்றாரு, இவரு இஷ்டத்தை போல செய்றாரு சொல்லிட்டு அதாவது மக்கள் அதாவது பாஸ்டர்களை நுரண்டிட்டே இருக்கிறது. இந்த பாஸ்டர்கள் அதாவது ஒரு விசுவாசிகளை அதாவது பேசுறது இப்படி எல்லாம் அதாவது இவர்கள் ஆவினால் நிறைந்து இல்லை என்று அவர்கள் தங்களை காண்பிக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவின் பேர் ஆர்வம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நெகட்டிவ் சைடு என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் குடிக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் அவன் செய்கிறான். அவன் தெரிந்து கொள்கிறான், குடிக்கிறதற்காக அவன் தெரிந்து கொண்டு அவன் குடிக்கிறதற்காக அவன் தெரிந்து கொள்கிறான். இரண்டாவது அவன் குடித்ததுக்கு பின்பதாக அந்த குடியானது இவனை ஆட்கொண்டு விடுகிறது. இட் கண்ட்ரோல்ஸ் ஹிம். शराब जो है उसके अधीन वो कर देती है. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில அந்த குடியானது இவனை கண்ட்ரோல் பண்ணி உடனே शराब पीने का उससे அந்த குடியானது இவனை மாற்றி விடுகிறது. शराब जो पीने का उससे அவனுடைய வார்த்தையை பாருங்க, उसके அவனுடைய சிந்தனையை பாருங்க, सोच को देखो, எல்லாமே அதாவது மாறிவிடும். ये सब बदल जाता है. குடிக்கிறது வேற நல்லா தான் இருப்பான், शराब पीने तक குடிச்ச உடனே அவன் பாருங்க உலகத்திலே அவன மாதிரி அதாவது வீரம் படைச்சவன் ஒருத்தனும் கிடையாது. पीने के बाद வரமா போறவன் எல்லாம் யாசுவான், जो भी आएगा जाएगा கல்ல தூக்கி அதாவது அடிக்க போவான். पत्थर उठाकर उसे मारने வந்த உடனே தலை மேல பிடிச்சு அடிச்சு மிதிச்சு पत्नी को आने के बाद मार पी कर நேத்து நானும் பெட்டியும் அதன ஒரு காரியத்தை இருக்கும்போது குடிகாரன் கூடயும் அதாவது சொல்லுங்க பெண்கள் அதன் வாழ்க்கை நடத்துகிற அவங்க வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு शराबी நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ऐसे हम बातचीत वहाँ पर किए. பெண்கள் அதாவது பாராட்டணும், स्त्रियों को भी எப்படிப்பட்ட புருஷனாக இருந்தாலும் कैसे भी புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. कुछ लोग नहीं छोड़ते हैं. இப்படி அதாவது அவன் வந்து தெரிந்து கொள்கிறான், தெரிந்து கொண்டு அதை போய் அவன் வந்து பருகி அதனால அவன் வந்து அதுக்கு அது வந்து அவனை
அடிமைப்படுத்தி விடுகிறது. कि गुलामीपन वो அதுக்கு कर அடிமைப்பட்ட உடனே उसे गुलामी पर आती அவனுடைய है। வாழ்க்கை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு எல்லாமே மாறி उसकी விடுகிறது. जिंदगी, सोच और இது सब ஒரு बदल जाती குடிகாரனுடைய நிலையாகும். है। एक शराबी அப்போ पन्ने को उसकी இது हालत है। நெகட்டிவ் சைடு. ये एक अलग பாசிட்டிவ் சைட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா पॉजिटिव का அதே பிரகாரம் தான். उसी के समान ஆவினால் நிறைந்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையாக வற்புறுத்துகிறார். आत्मा से भरकर वो प्रभु जबरदस्त The हमें करता है। choice, அதாவது நீங்க தான் அதை தெரிந்து கொள்ள इसे வேண்டும். आप ही चुनना है, நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். आप ही चुनना है। நீங்கள் நான் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட मैं வேண்டும் என்று पवित्र आत्मा से भरपूर होना நீங்கள் है। இறைவனிடத்தில் அணுகும்போது प्रभु के पास जब आप मिले, நான் பரிசுத்தாவியானவரை பின்பற்றி நடப்பேன், पवित्र आत्मा के मैं पालन कर कर उसे चलूंगा, அவரோடு நான் இருப்பேன் என்று उनके साथ में எனக்கு रहूंगा। அது தேவை என்று நீங்கள் அவரிடத்தில் போகும்போது वो मेरी जरूरत இது உன்னுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது. ये आपकी चाहत है। वो அவர் உன்னை நிரப்பும் போது वो जब तुम्हें भरे, அவருடைய கண்ட்ரோலுக்கு நீ வந்து விடுவாய். उनके अधीन वो आप आ जाओगे। Then he controls you. वो अपने आप அவர் अधीन கண்ட்ரோல் करेगा। பண்ணும்போது वो जब என்ன अधीन நடக்கும்? क्या होगा? 2 கொரிந்தியர் 3:18. दूसरा कोरिन्थियर Hallelujah. हालेलुया। 2 கொரிந்தியர் 3, he will दूसरा कोरिन्थियर- change you. वो आपको बदल देंगे। वो மறுபடியும் என்னது அதாவது நீங்க அறிஞ்சிருக்கீங்க? வாட் இஸ் அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன்? सिर्फ இயேசுவை போல் மாறுதல். यीशु के समान बदलना। ஆவினால் நிறைந்து இருக்காவிட்டால் आत्मा से भरकर ஒருத்தரும் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், यहाँ पर நீ जो मैं कहता हूँ, ஒருபோதும் அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லுகிறேன். आते हफ्ते यीशु की भी विषय, आगमन के विषय में आपको कहूंगा। வாசிங்க पढ़िए। 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமா கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹalleluya. हालेलुया। ஆவினால் நிறைந்து இருக்கிறதை பற்றி நன்றாக புரிஞ்சுக்கோங்க. आत्मा से भरकर है ना, इससे अच्छे से पहचान लो। Choice, ये तुम्हारे आपकी you चाहत choose है। it. उसे आप पहचानना है। Holy Spirit will controls you. जो पवित्र आत्मा आपको When ताबे you में come करे, under His control, आप उसके ताबे में आप He आओगे। will change you वो आपको बदलेंगे into Christ likeness. वो जो मसीह के கிறிஸ்துவை समान, போல் நீ மறுரூபமாக்கப்படுவாய். मसीह के द्वारा तेजस्वी स्वरूप किया ஏன் जाए। ஆண்டவர் சொல்றார், மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு இராமல் दाग मधु के मतवाले ना बनो। மதுபானத்தை விரும்புகிறவன் दाग मधु को जो कोई चाहता है, அதை விரும்பி அதை தெரிந்தெடுக்கிறான். उसे चाहकर उससे वो அவன் मांगता है। தெரிந்தெடுக்கும் அதை பருகும்போது उसे चुनकर जब लेके पिए அது तो அவனை ஆட்கொண்டு அவனை தன் வசப்படுத்துகிறது. वो उससे अपने ताबे में वो कर लेता है। அந்த மதுபானமானது தன் அதுக்குள்ள வசத்துக்குள்ளாக இவன் சிக்கிக் கொள்ளும் போது दाग मधु में जब वो फंस जाए तो இவன் நிலை தடுமாறி ये आकर इधर இவன் என்ன अलग हो जाते हैं। பேசுகிறான், என்ன செய்கிறான், என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே क्या தெரியாது. सोच रहे, क्या बातचीत करते, उसे ही नहीं मालूम पड़ता மற்றவர்கள் है। பழித்து दूसरे लोग उसे அவனை देखकर, ஏசி उसे चिल्लाकर, அவனை அடித்து उसे मारकर, அவனை விரட்டி उसे भगाकर, அவனை தகாத விதமாக மக்கள் उसे நடத்துவார்கள். ना जरूरत के बाद के हिसाब से लोगों चलाए। நீங்களும் நானும் பரிசுத்தாவினாலே நிறையப்பட்டு இருந்தோம் என்றால் और हम पवित्र आत्मा के जरिए भरकर நம்மை हम रहे காண்கிறவர்கள் तो हमें जो कोई देखे என்ன நடக்கும்? क्या होगा? என்ன நடக்கும்? क्या होगा? நம்ம ஏசுவார்களா? तो क्या हमें चिल्लाए? பேசுவார்களா? क्या हमें चिल्लाएंगे? கல்லெடுத்து क्या அடிப்பார்களா? पत्थरों लेके मारे? அங்கே கிறிஸ்து வெளிப்படும் போது वहाँ मसीह जब प्रकट होगा, ஆதி சபையை பற்றி என்ன आदि की मंडली में எழுதப்பட்டிருக்கிறது? क्या लिखा है? என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆதி क्या சபை? लिखा हुआ है? சொல்லுங்க. சில கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. सवाल पूछना है। யாவராலும் सभी के जरिए என்னது? लिखा, தயவு பெற்று இருந்தார்கள் என்று दया எழுதப்பட்டிருக்கிறது. वे लोग पाए करके लिखा है। அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 46ன்னு நினைக்கிறேன். पुस्तक 2 வாசிங்க. पढ़िएगा। ம் 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 பாருங்கள், தேவனை துதித்து இவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிறைந்து நீங்கள் पवित्र आत्मा से ये सब भरकर அவர்கள் நிறைந்திருந்தவர்களாக இருந்தபடினால் भरकर थे, யாவராலும் தயவு பெற்று இருந்தார்கள். सभी के जरिए दया वो पाए हैं। இவன் வந்துட்டான்னா போய் இவன் வந்துட்டான்னா जाकर ये आ गया, இன்னைக்கு அவ்வளவுதான். आज तो हम खत्म ही कर दे। இப்படியா?
ऐसा है क्या? நீங்கள் போகும்போது आप जब जाते वक्त யாவராலும் தயவு பெற்று இருப்பீர்கள். सबके जरिए आप दया पाए ஆ, रहेंगे। இந்த நிலையானது தான் स्थिति जो है பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட வாழ்க்கையாகும், पवित्र आत्मा से भरकर ये சபையாகும். कलेशिया है। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से पहचान लो। அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் அது முக்கியமல்ல. अन्य भाषी नबोध அது तो ஆண்டவர் नहीं है। எப்பொழுது நம்மை ஆட்கொள்கிறாரோ அவர் செய்யட்டும். प्रभु जब भी हमें तैयार के उस समय वो करे। பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட 8 பேர்களை குறித்து, पवित्र आत्मा के विषय 8 लोग के विषय पर 10 பேரை 10 लोग அப்போஸ்தலர் படிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. प्रेरितों की पुस्तक में लिखा है। அந்த 7 பேர் 7 लोग அப்போஸ்தலர் படிகள் 6ஆம் அதிகாரத்திலே प्रेरितों की पुस्तक 6 पर 3 5 வரை 3 से 5 7 பேருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. 7 लोग के नाम அவர்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ये இருந்தவர்களாகும். लोग पवित्र आत्मा से भरकर रहे हुए लोग हैं। 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே 11:24 पर பர்னபா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், बरनबा का वो एक व्यक्ति அவர் பரிசுத்தாவினால் நிறையப்பட்டு இருந்தவராகும். पवित्र आत्मा से भरपूर पाया हुआ व्यक्ति है। அப்போஸ்தலர் படிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே प्रेरितों की पुस्तक 4:8 पर பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा से भरकर लिखा है। 13ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே 13:19 पर பவுலானவர் பரிசுத்தாவினால் நிறைந்து சபித்தார். पौलुस पवित्र आत्मा भरकर श्रापित ஒரு हुए। மாயவித்தக்காரன் எலிமாசை அவர் பரிசுத்தாவினால் நிறைந்து சபித்தார். एलीशिया से उसके जरिए அதனால पवित्र நீங்க श्रापित நினைக்காதீங்க, होगी। பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் ஆசீர்வாதம் கூட்டிட்டு இருப்பார். पवित्र आत्मा सदा आशीष சபிப்பார். श्रापित हो। தேவ வசனத்துக்கு விரோதமாக இருக்கிற சபித்து प्रभु के वचन को அவர்களை அகற்ற வேண்டும். से हटाना है। இது பரிசுத்தாவினால் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்ல முடியாது. पवित्र आत्मा के जरिए कब होगा नहीं मालूम है। இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மாயவித்தக்காரர்கள். ऐसे जो मायाजग இந்த लोग எலிமாசை போல் एलीमास के समान மாயமான வார்த்தைகளை பேசி जो ना जरूरत के ஜனங்களை बात நயமாக அவர்கள் வசப்படுத்தும்படிக்கு लोग अपने ताबे में करे। என்ன அவர் செய்றாரு, என்ன என்னால செய்ய முடியாதா, वो करे क्या मैं नहीं कर செய்ய सकता। முடியலையா, கொஞ்சம் அவர்கிட்ட ஒட்டி கொண்டு இருந்துகிட்டு ஏதாவது கொடுத்து அப்படி நம்ம ஒரு பதவியை வாங்கிடலாமே. देगा हम उससे कुछ पद पा நம்ம सकते हैं। சபையில நடந்ததெல்லாம் அப்படிதான். या अपने कलेश में देखो இவரு ऐसी கூட இருந்தா நமக்கு பதவி எல்லாம் साथ கிடைக்காது. रहेगा அதனால तो हमें वो நானே पद- அப்போஸ்தலன், इसीलिए நானே मैं- தீர்க்கதரிசி इसीलिए मैं ही न बोल ன்னு சொல்லிட்டு போனவன தான் ऐसी जो गए हुए लोग हैं பதவி கொடுக்க மாட்டேன். जो पद तो इसे किसी को भी नहीं देगा। அவர்களுக்கு தெரியும் என்ன பற்றி. उनको ஏன்னா मालूम நான் இந்த வசனத்தை அதை என்ன கை கொள்ள, அவர்கள் வசனத்தை கை கொள்ளாத துன்மார்க்கர்கள். वचनों को पालन नहीं करते ऐसे दुष्ट लोग हैं। நான் எதுக்கு அதாவது ஸ்ட்ரைட்டா சொல்றேன்னா क्यों सीधा? அவர்கள் இதை கேட்கும்படிக்கு वो इसे सुनने के लिए என்ன ரொம்ப கவனமாக இருக்க बड़े வேண்டும். ध्यान से रहना है। பதவி எனக்கு பதவி கிடையாது, என்னுடைய ஊழியம் தான் முக்கியம். मेरा सेवका பதவி எல்லாம் அதெல்லாம் செகண்டரி. पद जो है ये सब वो दूसरी बात है। वो இதெல்லாம் ரொம்ப கவனமாக அதாவது சபையை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நல்லா போதிச்சு இருந்தார். ஐ ஸ்டடிட் a lot. बड़े ध्यान से प्रभु की அனுபவத்துல सेवा பார்த்துட்டு தானே कर- இருக்கிறேன். अनुभव को देख रही हूँ। இப்படித்தான் ऐसे ही எப்படி இருந்தா இரு, இல்லன்னா நீ உன் இஷ்டத்துக்கு போ. ऐसा है तो रो, அவ்வளவுதான். अपने हिसाब से जाओ, போய்க்கா, அதாவது எதுவும் செஞ்சுக்கோ. कुछ भी करे तुम। அப்படித்தான் நான் நடப்பேன், वैसे ही அப்படித்தான் मैं சபையை நான் वैसी நடத்துவேன். कलेशिया को भी मैं என்ன, चलाऊंगा। பரிசுத்தாவினால் நான் நிறைந்திருக்க வேண்டும், நீங்கள் நிறைந்திருக்க पवित्र आत्मा வேண்டும். में भरकर रहना आप और मैं அந்த रहना। 7 பேர் பேதுருவும் பவுலும் पत्रस அவர்கள் மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார்கள். अकेलापन पर पवित्र आत्मा से वो அப்போஸ்தலர் படிகள் 4ஆம் அதிகாரம் 31வது प्रेरितों வாக்கியம். पुस्तक 4:31 को पढ़ो। தேவ சபையானது பரிசுத்தாவினால் प्रभु நிறையப்பட்டது. की जो मंडली है पवित्र आत्मा से भरा हुआ है। தேவ ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். पवित्र आत्मा में भरना है। ஆண்டவருக்கு மகிமை प्रभु की உண்டாவதாக. महिमा हो। யோவான் ஸ்நானனை குறித்து यूहन्ना எழுதப்பட்டிருக்கிறது. बपतिस्मा के विषय पे कहा है। தாயின் வயிற்றிலே அவர் பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பார் என்று தீர்க்க தரிசனம் पेट கூறப்பட்டது. में ही पवित्र आत्मा से भरकर அந்த रहेगा। தீர்க்க नबोध का। தரிசனமானது நிறைவேறிற்று. उस नबोध जो है पूरा हुआ है। தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. नबोध जो कहा है லூக்கா 1ஆம் அதிகாரம் 15வது लूका வாக்கியம். 1:15 அது நிறைவேறினது. वो जब पूरा हुआ லூக்கா 1ஆம் அதிகாரம் 41வது लूका வாக்கியத்தில் 1:41 को அவர் பரிசுத்தாவினாலே वे लोग पवित्र आत्मा से அவர்கள் वे लोग அவர் நிரப்பப்பட்டிருந்தார். को भरा गया है। அந்த பிள்ளையானது துள்ளி குதித்தது. बच्चे जो तड़प இதெல்லாம் हुए हैं। எக்ஸெப்ஷனல் அதாவது கேசஸ். ये सब जो इस जो बात है ஆண்டவருக்கு மகிமை प्रभु की உண்டாவதாக. महिमा हो। அது மாத்திரமல்ல, वो केवल नहीं ஒரு பெரிய அதாவது காரியம் என்னன்னு தெரியுமா, பெண்களும் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தார்கள். स्त्रियां भी पवित्र आत्मा से वो भर करते हैं। வாசியுங்கள் அப்போஸ்தலர் படிகள் 21:8-9வது வாக்கியத்தை வாசியுங்கள். 21:8-9 को पढ़िएगा। அப்போஸ்தலர் படிகள் 21:8-9. 21:8-9 வரும் ம்.
ம் 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 பாருங்க, கன்னியா ஸ்திரீகள் என்று இங்கே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. कुमारी जो पुत्रियां वहाँ पर थे करके लिखा है, கன்னிகள் இருந்தார்கள். जो कुमारी वहाँ पर தேவாவினால் நிறைந்து இருந்த ये ஸ்திரீகளாக. लोग पवित्र आत्मा से पाया हुआ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் पहले तो कोरिन्थियों 11 4 13 வாசிங்க. 4:13 को भी पढ़िएगा. 1 கொரிந்தியர் 11 पहला कोरिन्थियों ஜெபம் பண்ணுகிற போதாவது ம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது ம். தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் ம். தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ம் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, ம். புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ம் ஸ்திரீயானவள் ம். புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஜெபம் பண்ணுகிற போதாவது அந்த வசனம் கரெக்ட். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை அது என்ன கனவீனப்படுத்துகிறாள். மேலங்கில இருக்கிறது நான் சொல்லுகிறத கேட்டு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு படிங்க. நான் அதன்னா இங்கிலீஷில் அதாவது உள்ளதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். इंग्लिश இங்கே கொஞ்சம் அதாவது கவனித்து படிங்க, தாறுமாறாக படிக்காதுங்க தயவு செய்து. से पढ़ो. நான் சொல்லுகிறத வந்து கேட்டு அதாவது அங்கே இருக்கும். मैं जो बोलता हूँ वहाँ पर रहेगा. ஸ்திரீகள் வந்து முக்காடிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது தீர்க்க தரிசனம் நீங்கள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நீங்கள் நிறைவு இருந்தீர்கள் என்றால் सब पवित्र आत्मा से ऐसा भर நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது प्रार्थना करते நீங்கள் அதாவது ஒரு அடக்கம் உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று किताब में ऐसे அப்போ பரிசுத்தாவினால் நிறைந்து இருக்கிறவர்கள் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும். பாருங்கள், தீர்க்க தரிசிகளுடைய ஆவி தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो उसकी जो बात है वो उसके अंदर है. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசிங்கள். 32 को पढ़िएगा. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அப்போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் भविष्यद्वक्ता जो कोई कहते அந்த हैं ஆவி வந்து அவர்கள் அடக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். आत्मा के उसके वंश में रहना. அங்கே 11ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், अध्याय पर क्या कहते हैं? நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள், ஸ்திரீயோ தாறுமாறாக இருந்து நீங்கள் ஒரு அடக்கம். एक जो वंश है, இந்த அடக்கத்துக்கு அவர் வந்து 7 விதமான காரியங்களை சொல்லுகிறார். एक वंश को முக்காடுதலை பற்றி நான் ஒரு செய்தி எழுதி வைத்திருக்கிறேன். முடிந்தால் POCல நான் அதை பப்ளிஷ் हो பண்ணுகிறேன். सके PYC में ஏன் முக்காடு இட வேண்டும்? हम सर पर 7 காரணங்களை கொடுக்க. அதுல முக்கியமாக தேவதூதர்கள் நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. के दूतों के निमित्त वो कार्य पहना. தேவன் எங்கே பிரசன்னமாக இருக்கிறாரோ प्रभु कहीं प्रसन्न, அங்கே தூதர்கள் பிரசன்னமாக இருக்கிறார்கள். दूतों भी प्रसन्नता है. தூதர்கள் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். दूतों वहां पर प्रसन्नता है. இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார். प्रभु प्रसन्नता है. பெண்கள் ஒரு அடக்கத்துக்கு அடையாளமாக முக்காடிட்டு கொள்ள வேண்டும். एक वंश के समान वो अपना பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11 அந்த 16வது வசனத்தை வாசிங்கள். 16 वचन को पढ़िएगा. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவுள். பாருங்கள், இதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதாவது இருக்கிறவனுக்கு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. जो बात जो कोई करता है उससे मत कहो. பவுலானவர் ஸ்தாபித்த சபைகளில் எல்லாவற்றிலும் पौलुस जो कोई मंडली को स्थापना ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும்? स्त्रियां क्या நீங்கள் எப்படி அதாவது ஜெபம் செய்ய வேண்டும்? எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்? எப்படி ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும்? எப்படி அடக்கமாக இருக்க வேண்டும்? எதுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் காரியத்தை சொல்லுகிறார். कारण को தேவன் பிரசன்னமாக இருக்கிறார், प्रभु प्रसन्न, தூதர்கள் பிரசன்னமாக இருக்கிறார்கள். இதுல அதாவது மார்க் டேவர் என்று சொல்லப்படுகிற அதாவது ஒரு பெரிய எழுத்தாளர், मार्क डेवर करके जो लिखा ஜான் பைப்பர், ஜான் மெக்கார்த்தர், டிம் கெல்லர், இந்த மாதிரி மார்க் டேவர்னு சொல்லப்படுற ஒருத்தர், டேவர் जो है கேபிட்டல் ஹில் சர்ச் என்று நினைக்கிறேன், அதோடைய தலைமை போதகர். उसकी जो அவர் வந்து தூதர்களுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஊழியர்கள், सेवक लोग.
தூதர்கள் என்று சொல்ல அதுக்கு வந்து அவர் தன்னுடைய கமெண்ட்ரியில் दूतों जो है अपने जो इस पर யாரெல்லாம் ஒரு வசனத்துக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க தெள்ள தெளிவாக நான் சொல்ல முடியும். जो जो वचन जो कहा हर एक के विषय में कह सकते அவர் என்ன சொல்றாருன்னா क्या कहा? தூதர்கள் நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள दूतों வேண்டும் के என்று निमित्त எழுத- सर पर हम ढकना है ஊழியர்கள் सेवक लोग அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் நிமித்தம் अभिषेक किया हुआ सेवक के தேவதூதர்கள் என்று நம்ம சொல்றோம். प्रभु के दूत हम किसे कहते हैं ஆனா அவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு लेकिन என்றால் उसके क्या दिए காணப்படுகிற ஊழியர்கள் நிமித்தம் जो रहने वाले என்று सेवक அவர் के எழுதியிருக்கிறார். विषय। उस வேணா प्रकार வாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அவருடைய கமெண்ட்டை நீங்க வாசிச்சு பாருங்க. पढ़ना है तो उसके पुस्तक को पढ़ो। ஆண்டவருக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की महिमा हो இப்படி எல்லாம் இருக்கும். யாராவது இது தசம பாகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அது புதிய ஏற்பாட்டு உபதேசமா दशाम இந்த देना है வாக்குவாதம் பண்ணுகிறவனு கிட்ட வாக்குவாதம் பண்ணாதுங்க. वाद विवाद जो कोई करते हैं उससे இந்த மாதிரி கள்ள பயலுவ ऐसे झूठे जो அது செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் ये करना नहीं वो करना முக்காடு போட்டாலும் சரி முக்காடு போடாட்டாலும் सर சரி पर ढके या ना இல்ல ढके முக்காடு போடாட்டா அதனை சரி அதனை பஃப் கட்ட அடைச்சிக்கோ ऐसा ஓகே நீ முக்காடு போடாத இந்த மாதிரி அதாவது வாக்குவாதம் இங்க பாருங்க அப்படி வாக்குவாதம் கொரிந்து சபையில நடந்துட்டு இருக்கிறது மாதிரி தான் இப்பவும் இந்த காலத்திலும் வாக்குவாதம் பண்ணிட்டு ऐसे இருக்காங்க. वाद विवाद कोरिन्थ मंडली में अभी भी वो उस कार्य को कर रहे हैं वो அப்ப நம்ம அப்படி இருக்க கூடாது. हम ऐसे नहीं रहना ஒரு அடக்கம் एक वंश தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆண்களே வந்து அடக்கண வேண்டும். भविष्यवाणी जो कहने वही ரொம்ப अपने அதாவது वंश में। துள்ளி குதிக்க கூடாது बड़े ऐसे என்று ரொம்ப தெளிவாக ஆர்டர். वो एक ஆண்டவர் नियम கலகத்துக்கு தேவனாக டிஸார்டருக்கு ஆண்டவர் இறைவன் அல்ல. एक डिसऑर्डर के लिए वो प्रभु नहीं है। நேர்த்தியாக நேர்மையாக சகலமும் ஒழுங்கு கிரகமாக நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். सीधे और खराई से उसे चलाना है प्रभु चाहते हैं ஏன் பெந்தெகோஸ்து சபைகள் வந்து தூசிக்கப்படுகிறது? क्यों पेंतेकोस्त அங்க मंडली- தார்மார் उसकी जो ஒரு तार- ஆர்டர் கிடையாது, एक नियम ஒரு नहीं। நியமம் கிடையாது. एक नियम वो नहीं है वो தார்மாராக அதாவது பிரசங்கம் பண்ணுகிறது அதாவது தார்மாராக அதாவது கூச்சல் போட்டுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ये सब हम नैसे कार्य नहीं करना है நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். बड़े ध्यान से எல்லாத்துக்கும் வாங்க நான் உங்களுக்கு அழகா டீச் பண்றேன். आओ मैं आपको प्यार எது से सब செய்யணும் सिखाता எது செய்யக்கூடாது எதுல நீக்கு போக்காக நம்ம हूं। कौन से நடந்துக்கணும் कार्य करना है कौन से नहीं करना है किस அப்படி நாம் प्रकार நடந்துக்கிட்டா ऐसा அது வந்து நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ் அதாவது கொடுக்கறதாக अच्छी இருக்கு. एक स्टेटस हमें ले आएगी। பாருங்கள் देखो சாத்தானும் நம்முடைய இருதயத்தை நிரப்ப முடியும். शैतान भी தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தை அதாவது நிரப்புகிறாரோ प्रभु जिस प्रकार हमारे அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். प्रेरितों की पुस्तक 5:3 பேதுரு அவனை நோக்கி ம் அனனியாவே ம். நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ம் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி ம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? शैतान तुम्हारे हृदय को क्या भरे वो இப்போ நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். अभी एक चैलेंज को आपके सामने நம்முடைய இருதயமானது ஒரு சுத்தாவினால் நிரப்பப்படுகிறதா? हमारे हृदय क्या पवित्र आत्मा से நம்முடைய भरा है? இருதயமானது சாத்தானால் அதாவது நிரப்பப்படுகிறதா? क्या हमारे हृदय क्या இந்த शैतान से भरा है? சாத்தானால் நிரப்பப்படுகிறவர்கள் शैतान से जो இவர்கள் कोई பொய் भरा है, சொல்லுவார்கள். ये लोग झूठ बोलेंगे மற்றவனை அதாவது இழிவாக பேசி दूसरे को एक अपने அவருடைய பேரை கெடுத்து उसके नाम नहीं அதாவது அவர்களை खराब कर- இழிவுபடுத்துவார்கள். उसकी निंदा वो करेंगे அவர்கள் சாவுக்கு वो ஏதுவானவர்கள். श्रापित के लोग हैं। ஒரு ஆளு தப்பே செஞ்சுக்கிட்டுமே मान लो एक आदमी गलती वो करे तो அவரை குறித்து நீ ஜெபம் பண்ணு. उससे बुलाकर प्रार्थना करो அவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லு. अच्छी आलोचना दो நான் எத்தனை பேரை காப்பாத்தி இப்போ உயிரோட இருக்கிறார்கள் इतने लोग का इसे संभाल कर अभी உங்களுக்கு देखो தெரியாது. என்கிட்ட ஒரு செய்தி வரும்போது ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். प्रार्थना करते ही रहो அது சில பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இவர் என்ன பிலிப்பையா வந்து இப்படி பேசுறாரு இப்படி சொல்றாரு. क्या वो ஒரே வார்த்தை தான், एक ही शब्द உங்க மகன் காப்பாற்றப்பட வேணும்னா இப்படி செய், आपके அப்படி बेटा- இல்லைன்னா आपके बेटा संभाला जाए ऐसे करो नहीं तो அப்படி அவர்கள் செய்தார்கள். ऐसा वो किए இன்னமும் சீர்திருந்தாதவர்களாகத்தான் அதன பிள்ளைகள் இருக்கிறார்கள். और भी कुछ ऐसे அப்படி பலர்களுடைய உயிரை அதாவது தப்பித்து விட்டு இருக்கிறேன். कई உங்களுக்கு सारे தெரியாது. लोग ऐसी उनकी आत्मा को संभाल कर रखा हूँ எங்களுடைய ஊழியம் இருக்குல்ல சும்மா சாதாரணமா அதாவது வெத்து ஊழியம் கிடையாது. सेवकाई हमारी ஆனா பெற்றோர்களுக்கு சில ஆலோசனை நான் சொல்லும் போது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும் माता அவங்களுக்கு. पिता के लिए कुछ आलोचना कठिन तो लगता ही है என்ன பிள்ளை பாசம் வந்து அவங்களுக்கு பெரிய பாசம் இல்ல. बेटी के जो है बहुत बड़ा है
சொல்கிறது அதாவது கேட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும், நடப்பிக்கிற அதுக்கு பின்னால் உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக அதனை इसीलिए कि जो साल की आशीष है वो बहुत आपके लिए अच्छा है। பலர்களுடைய உயிரை அதாவது காப்பாற்றி விட்டுருக்கிறார். எது எப்படி காப்பாற்றி? கடின வார்த்தை சொல்லி कठिन शब्दों को ही கடினமாக பெற்றோர்கள் கிட்ட பேசி பலர்களுடைய உயிரை அதனை பாதுகாத்து लोग को விட்டுருக்காரு. ऐसे कहेगा उनके आत्मा को रक्षा அதனால தான் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல. नाम உங்களுக்கு தெரியாது இதுடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியும். जो बात क्या है आप नहीं पहचानते, அதனால தான் கொஞ்சம் கவனிங்க. इसके थोड़ा ध्यान दो. உங்க மேல பாசம் அன்பு இல்லாம இல்ல, प्रेम ऐसा அதாவது உங்களுடைய ஆத்துமா உங்களுடைய உயிர் உங்களுடைய எல்லாமே பாதுகாக்கிறதற்காக சொல்லப்படுகிற ஆலோசனைகள் தான். आत्मा प्राण கேட்காவிட்டால் உங்களுக்கு தான் அதாவது நஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடையாது. नहीं सुने वो आपके लिए, वो मेरे लिए कुछ नहीं है, वो எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி நாம் வந்து இறைவனால் சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறானா, शैतान क्या हमारे हृदय को भर रहा है, இல்லைன்னா தேவாவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார். प्रभु के पवित्र आत्मा मेरे हृदय को भर रहा है. இந்த கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். इस सवाल के जरिए வர வாரம் நாம் கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையை சந்திப்பது எப்படி मसीह की दूसरी என்ற आगमन தலைப்போடு நான் உங்களிடத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். इसी जो मुद्दे पर आकर आपसे भेंट करूं. புதிய உடன்படிக்கையின் அதாவது பங்கை நாம் பெற்றிருக்கிறோம். नए समझौते की பழைய உடன்படிக்கையின் பங்கை நாம் பெற்றிருக்கிறோம். पुराने नियम की उसकी जो भागी हम पाए, கர்த்தருடைய கட்டளை நம்மை வற்புறுத்துகிறது. प्रभु की आज्ञा हमें जबरदस्त कर दी है. நாம் கிறிஸ்தவர்களாக பேர் ஆர்வத்தோட हम एक उत्साह के நாம் साथ பரிசுத்தாவியினால் நிறைய வேண்டும் என்ற ஒரு ஆவல், पवित्र आत्मा से भर गई इच्छा है, அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், वो हमें अपने ताबे में அவர் करे, தேவனுடைய சாயலாக நம்மளை உருவாக்க प्रभु வேண்டும் के स्वरूप में हमें என்ற இதுக்கு நாம் ஒப்பு ऐसा கொடுப்போமாக. हम समर्पण हम கர்த்தர் करें. இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பாராக. वचनों को आशीष हो करे. ஆமென். आमीन. எல்லாரும் தேவனை हम सब प्रभु ஸ்தோத்திரிப்போமாக. का हम धन्यवाद हम करें. हालेलुया हालेलुया हालेलुया.